ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம விச் கேன் அட்டேரியர் சீசன் 1ல இருக்கிற பார்ட் 1 தான் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம மூவி மாதிரி இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரி அதிகமான மூவிஸ் எல்லாத்தையுமே நீங்க தொடர்ச்சியா எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நாம மூவிக்குள்ள போவோம். ஒரு அத்லெட்டாவோ ஆஸ்ட்ரோநாட்டாவோ இல்ல ஆக்டராவோ மாறணும்னு ஆசைப்பட்டா தாராளமா மாறலாம். ஆனா விச்சா மாறணும் அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாதுன்னு கோகோ அவளோட துணி எல்லாத்தையுமே கொண்டு வந்து சுத்தமா இருக்கிற ஒரு குளத்துல இருந்து துவைச்சிட்டு இருப்பா. அந்த துணியினால ஏற்பட்ட அழுக்கு குளம் முழுக்க பரவிட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு மான் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க. ஆனா அவ எதை நினைச்சு கவலைப்படாம குளத்தை விட்டு வெளியே வந்த உடனே ஸ்பிரிங்ல ஏற்கனவே மேஜிக் இருக்கிறனால அழுக்கு எல்லாமே காணாம போய் திருப்பியும் புத்தம் புதுசா கிளியரா மாறிட்டு இருக்கும். அது கிளியரா மாறினக்கு அப்புறம் மான் தண்ணிய குடிச்சிட்டு இருக்கும். எப்பெல்லாம் இத பார்க்கணும் என்னால இத வர்ணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு மேஜிக் ரொம்ப அமேசிங்கா இருந்துட்டு இருக்கு. அவளோட துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டை நோக்கி கிளம்பிட்டு இருப்பா. இந்த உலகம் ஃபுல்லாவே மிராக்கிளா இருக்கிற மேஜிக் நிரம்பி இருந்துட்டு இருக்கு. விச்சால மட்டும்தான் மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே காஸ் பண்ண முடியும். ஆர்டினரியா இருக்கிறவங்களால பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுலயும் எல்லாராலையும் விச்சா மாறவே முடியாது. நான் மட்டும் பிறக்கும் போதே விச்சோட பவரோட பிறந்திருந்தேன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு துணியை காய போட்டுட்டு இருக்கும் போது நான் உன்னை கமெண்ட் பண்ற உடனே என்ன இந்த வானத்துல பறக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு காய போட்டு இருக்கிற துணி கிட்ட போய் புலம்பிட்டு இருப்பா. கடைசியில அது அவளுக்கு பல்ப் வாங்கிட்டு இருக்கும். திடீர்னு அந்த இடத்துல பலத்தை காத்து வீசினோன்னு என்னதான் நான் பறக்கணும்னு சொன்ன தவிர நீ இங்க இருந்து பறந்து போகணும்னு சொல்லவே இல்லைன்னு வேகமா போய் அந்த துணியை பிடிச்சிட்டு இருக்கும் போது அவ கண்ணு முன்னாடி பெகசஸ் கேரேஜ் பறந்து கீழே நோக்கி வந்துட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு லேண்ட் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. மதர், பெகசஸ் கேரேஜ் நம்ம வீட்டுக்கு வெளியே வந்துட்டுன்னு வேகமா போய் கதவை திறந்து பார்த்தனா ஒருத்தன் கதவோட பக்கத்துல வந்து நின்னுட்டு இருப்பான். என்ன மன்னிச்சிருங்க, நான் அவசரத்தோட வந்தனால நீங்க இருக்கிறத என்னால பார்க்க முடியல. கதவு பக்கத்துல நான் தான் நின்னுட்டு இருந்தேன். நீ அதுக்காக சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. என்னால நம்பவே முடியல. பெகசஸ் கேரேஜ்ல டிராவல் பண்ணி வந்ததுல ஒத்தான துணிகள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நான் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு 3 பெண்கள் அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. சோ அப்ப நான் பெகசஸ் கேரேஜ்ல இருந்து டிராவல் பண்ணி வந்தது இவங்க தானே டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னே நீ என்ன அந்த மாதிரி பார்க்காத, நான் ஒண்ணு அவங்க கூட சேர்ந்து வரல. அவங்க அம்மா அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கும் போது கோகோ எதுக்காக அங்கேயே செல மாதிரி இருந்துட்டு இருக்க, உடனே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. சார், உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? ஸ்மோக் கலர் ஃபேப்ரிக் எனக்கு தேவைப்படுது. அதை நீங்க எனக்காக ரெடி பண்ணி தர முடியுமா? நீங்க பிஸியா இருந்தா நான் வேணா அப்புறமாட்டி வரட்டுமா? நான் உங்களுக்காக அதை கட் பண்ணி தரேன். உன்னால முடியுமா? இந்த வில்லேஜ்லயே அவளை தவிர வேற யாராலையும் கரெக்டா பின் பாயிண்டா கட் பண்ணவே முடியாதுன்னு சொன்னோன மதர், என்னோட வேலை எல்லாமே முடிச்சக்கு அப்புறம் வெளியே நிக்கிற பெகசஸ் கேரேஜ போய் நான் பார்க்கலாமா? திருப்பி நம்ம கஸ்டமருக்கு தொல்லை கொடுக்கணும்னு மட்டும் நீ நினைச்சு பார்க்காத. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் பார்க்க மட்டும் தான் போறேன். யாருக்கும் நான் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கவே மாட்டேன். ஓகே, உன்னோட வேலை எல்லாத்தையும் நீ சீக்கிரம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நீ தாராளமா போலான்னு அவங்க அம்மா அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு எந்த மாதிரி மெஷர்மெண்ட் வேணும்னு கேட்டுட்டு இருப்பா. உடனே அவன் சார்ட்ல வரைஞ்சு கொடுத்தோன்னே கரெக்டா அதை மார்க் பண்ணி அவளோட சிசரை பயன்படுத்தி ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாம கரெக்டா வெட்டி எடுத்துட்டு இருப்பா. அவ பண்ற எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷனா ஸ்டேடியா எந்த விதமான பிசுரும் இல்லாம கிளீனா கட் பண்ணி பினிஷ் பண்ணதை நான் பார்த்ததே கிடையாது. ஸ்கில்லான கிராஃப்ட்ஸ்மேன் இந்த வில்லேஜ்ல இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இததான் ரியல் மேஜிக்னு சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் மேஜிக்லாம் கிடையாது. மேஜிக் சொல்றது ரொம்ப மிஸ்டரியான, ஸ்பார்க்லியான, வேல்யூபிளான, பிரிட்டியான இருந்துட்டு இருக்கும். உனக்கு மேஜிக் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இதை பார்த்தாலே எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு எதுக்காக மேஜிக் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் சின்ன வயசுல கேசில் பக்கத்துல ஒரு பெஸ்டிவல் நோக்கி போனேன். அதுல இருந்து தான் இது எல்லாமே தொடங்கிச்சு. கோகோ சின்ன வயசுல கேசில நடக்கிற ஃபெஸ்டிவலை நோக்கி போயிருப்பா. அப்போ மாஸ்க் ஒரு லேடி மேஜிக் பிக்சர் புக் அங்க வித்துட்டு இருக்கும். நீ என்கிட்ட மேஜிக் பிக்சர் புக்க வாங்குறதுக்கு நீ தயாரா இருக்கியா? எனக்கு பிக்சர் புக்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா மேஜிக்னா ஏன் சொல்ல முடியுமா? மேஜிக் சொல்றது மிராக்கிள் மாதிரி இந்த உலகம் ஃபுல்லாவே பரவி இருந்துட்டு இருக்கு. மேஜிக் தான் பெகசஸ இந்த வானத்துல பறக்க வைக்கி ஸ்பிரிங்ல இருக்கிற வாட்டர் எல்லாத்தையுமே கிறிஸ்டல் கிளியரா மாத்துது. ஏன் உன்னோட ஷூவை இப்போ நல்லா மின்னக்கூடிய அளவுக்கு மாத்தக்கூடிய பவர் மேஜிக் தான் இருந்துட்டு இருக்குன்னு காட்டினா
காட்டினோன்னு ஃபர்ஸ்ட் டைமா மேஜிக் ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்து அவளுக்கும் மேஜிக் மேல அதிகமான ஆர்வம் வந்துட்டு இருக்கும். இந்த மேஜிக் புக்கை நீ என்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா ஃப்ரீயா வேண்டையை நான் உனக்கு கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். அவளும் வேகமா புக்கையும் வேண்டையும் வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் காட்டிட்டு இருக்க. ஆனா உனக்கு ரோஸ்டடான ஸ்ட்ராபெரிஸ் தானே பிடிக்கும் சொன்ன, எதுக்காக இதை வாங்கிட்டு வந்த? நான் பட்டர்ஃபிளைய ஃபாலோ பண்ணி போகும்போது மாஸ்க் வச்சிருக்கிற ஒரு லேடி தான் இதை எனக்கு கிட்ட கொடுங்க. இந்த மேஜிக்கல் புக்கு வேண்ட் இது எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. துள்ளி குதிச்சிட்டு இருக்க. மதர், நான் வளர்ந்தக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்க பவர்ஃபுல்லான விச்சா என்னால மாற முடியுமா? கோகோ, நான் சொல்ல போறது நல்லா கேட்டுக்கோ. யாரெல்லாம் மேஜிக்கல் பவரோட பிறக்காங்களோ அவங்களால மட்டும்தான் விச்சா மாற முடியும். ஆர்டினரியா இருக்கவங்களால விச்சா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா என்னோட ஷூவை பாருங்க, ரொம்பவும் கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு மின்னிட்டு இருக்கு. நம்ம இப்ப வீட்டை நோக்கி போவோம். வீட்டுக்கு போற வரைக்கும் உன்னோட ஷூ இதே மாதிரி மின்னிட்டு இருந்தனா உன்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும்னு உனக்கே தெரிய வரும்னு அவங்க கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அவனோட மேஜிக் எல்லாமே ஷூல இருந்து காணாம போயிட்டு இருக்கும். சின்ன வயசுல அதிகமான மேஜிக் எல்லாத்தையுமே கத்துக்கணும் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துட்டு இருந்துச்சு. விச்சா மாறணும் சொல்றதுதான் என்னோட ட்ரீமும் கூட. அது எல்லாமே இப்போ என்னோட கனவாவே மறைஞ்சு போகும் நான் நினைச்சு கூட பாக்கலன்னு கவலையில அழுதுட்டு இருக்கும் போது வெளியே ஏதோ வெடிச்சு சதற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். என்னன்னு வெளியே போய் பார்த்தனா 2 வாண்டு பசங்க விளையாட்டுத்தனம் பெகசஸ் கேரேஜ தாக்குனதுல அதோட டேர் உடஞ்சி கீழே விழுந்திருக்கும். எங்க அப்பாவோட பெகசஸ் கேரேஜ இந்த நிலைமைக்கு நீங்க பண்ணுவீங்க நினைச்சு கூட பாக்கல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பண்ண வாழ்த்தனத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மன்னிப்பு கேட்கறனால எதுவுமே மாறாது. இந்த கேரேஜ ரிப்பேர் பார்த்தா மட்டும்தான் எங்களால வீட்டுக்கு திருப்பி போக முடியும். இதுல இருக்கிற டேமேஜ் எல்லாமே சின்னதா தான் இருந்துட்டு இருக்கு. நான் வேணா உங்களுக்கு இதை பிக்ஸ் பண்ணி தரட்டுமா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்ன நான் ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். அவனோட சிக்னல் ஹேட்டை எடுத்து தலையில மாட்டிட்டு என் பேரு கிரிஃபரி, நான் ஒரு விச்சா இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னோன பாயிண்டடான ஹேட்டை பார்த்தோன்னே அவன் ஒரு விச் சொல்றது அவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துட்டு இருக்கும். இந்த கேரேஜோட டயரை என்னோட ஸ்பெல்ல பயன்படுத்த ரீஅப்ளை தாராளமா என்னால சரி செய்ய முடியும். வெளியே வச்சு என்னால இதை பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு விச்சுன்னு தெரிஞ்சோன அவளோட வேற ஹவுஸ்ல பயன்படுத்தி அதை பண்ணதுக்கு அவ சொல்லிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரியலான விச்ச பாத்துருக்கனால விச்சால எப்படி மேஜிக்க காஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவலோட இருந்துட்டு இருப்பா. ஆனா அவங்க உள்ள போவதுக்கு முன்னாடி அவளை வெளியே விட்டுட்டு நான் மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணும்போது யாருமே பார்க்கவே கூடாது, என்ன நடந்தாலும் யாரையும் உள்ள விட்டுறாதுன்னு சொல்லிட்டு தான் அவ உள்ளேயே போயிருப்பான். மேஜிக் உலகம் ஃபுல்லாவே பரவி இருந்துட்டு இருக்கு. ஆனா அதை எப்படி பண்ணணும்னு சொல்றதா எங்களுக்கு திறமை இருக்கு. விச்சா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சீக்ரெட் தெரியும். அவங்களால மட்டும் ஸ்பெல்ஸை காஸ் பண்ண முடியும். அப்படி கவலையோட யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த 2 வாண்டு பசங்களும் யாருக்குமே தெரியாம மாடிக்கு போய் கிரிஃபரி எந்த மாதிரி மேஜிக்கை யூஸ் பண்றான்னு பாக்கிறதுக்காக பின்னாடி போய் ஜன்னலை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவளும் ஆர்வத்தோட அந்த ஜன்னலை திறந்து பார்த்தனா யாருமே பாத்திரவே கூடாதுன்னு ஜன்னல்ல ஸ்கிரீனை போட்டு மறைச்சு வச்சிருப்பான். அப்ப பலமா காத்தடிச்சிட்டு இருக்கும். மாடி வழியா அவ வீட்டுக்குள்ள போய் ஓட்ட வழியா யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா பாத்துட்டு இருக்க. அப்ப அவனோட மேஜிக் பெண்ணை பயன்படுத்தி வீல்ல ஒரு டிராயிங் ஒன்னு வரைஞ்சிட்டு இருப்பான். அப்பதான் விச்சா இருக்கிறவங்க வேண்ட யூஸ் பண்ணாம அவங்களோட மேஜிக் பெண்ணாலேயே ஸ்பெல்ல காஸ் பண்ணக்கூடிய பவர் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்ற விஷயமே அவளுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அவனோட வேலை எல்லாமே முடிச்சிட்டு கோகோவை பாக்கிறதுக்காக கதவை திறந்து பார்த்தனா அவன் வெளியே வரதுக்கு முன்னாடியே வேகமா அவ ஓடி வந்து அவசரத்துல இங்க இருக்க பெகசஸ் கேரேஜ பிக்ஸ் பண்ணோன அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துட்டு இருக்கு. உனக்கு மேஜிக்க ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த விச்சு கூடயே சேர்ந்து நான் போக போறேன்னு என்கிட்ட நீ பிரச்சனை பண்ணாம இருந்துட்ட. கோகோ, உங்க அப்பா என்னை விட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்தக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். நீயும் என் விட்டு போயிட்டனா அந்த கவலையை என்னால தாங்கவே முடியாது. மதர், நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு 2 பேருமே அவங்க வீட்டை நோக்கி போய் அன்னைக்கு ராத்திரி கோகோவே அவங்களுக்கு தேவையான டின்னர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிறதுக்காக அவளோட ரூமை நோக்கி போயிட்டு இருப்பா. உடனே அவளோட வேண்டோட மூடிய கழட்டி பார்த்துட்டு இருப்பா. அது ஒரு பெண் வந்துட்டு இருக்கும். ஏற்கனவே அவளோட மேஜிக்கல் பிக்சர் புக்ல இருக்கிற பேட்டர்ன் எல்லாத்தையுமே இருக்கிற இங்க பயன்படுத்தி என்ன மன்னிச்சிருங்க மதர், நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆனா ஒரு வாட்டி நான் இதை ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு பிளாங்கான பேப்பர்ல கிரிஃபரி வரைஞ்ச மாதிரியே வரைஞ்சிட்டு இருப்பா. இருந்தாலும் அங்க எதுவுமே நடக்காது. இது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது பென்ல இருக்கிற இங்க் கீழே விழுந்து கம்ப்ளீட் ஆகாத லைனை கம் பண்ணோன மேஜிக் வெளிப்பட்டு ஸ்பார்க்லியா இருக்கிற ஏதோ ஒண்ணு வெடிச்சு செதற மாதிரி அவ கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கும். உண்மையான ஒரு மேஜிக்கை நான் உருவாக்கி சந்தோஷத்துல தலைக்காலுக்கு புரியாம குதிச்சுட்டு இனி ஒரே ஒரு வாட்டி நான் கண்டிப்பா நான் இதை பண்ணியே தீருவேன்னு சந்தோஷமா அடுத்ததை வரைய தொடங்கிட்டு இருப்பான். கிஃப்ரே காட்டுக்குள்ள அவனோட ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி தூங்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும் போது ஏற்கனவே கோகோ சொன்ன புக்கோட ஞாபகம் அவன் மனசுல இருந்துட்டே இருக்கும். ஒருவேளை அதுவா இருக்குமான்னு அவசரத்துல எந்திரிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஃபயர் ஸ்பெல்ல எப்படியோ தெரிஞ்சிட்டு இருப்பான். ஃபயர் கொளுத்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். தலைவனியால அதை நல்ல வேலை இதை அணைச்சிட்டேன், இல்லைன்னா எங்க வீடே மொத்தமா எரிஞ்சு சாம்பலா மாதிரி இருக்கும்னு ஒன்ன வரையறேன்னு சொல்லிட்டு
அதிகமான டசன் கணக்கான இருக்கிற எல்லாத்தையுமே வரைஞ்சு வச்சிருப்பான். இதுல பெருசா இருக்கிறது ஸ்ட்ராங்காவும், சின்னதா இருக்கிறது கம்மியாவும், நீட்டா வரைஞ்சது அதிக நேரம் நீடிக்கக்கூடியதும், ஸ்லாஃபியா இருக்கிறது கம்மியாவும், நீட்டாவும் பெருசாவும் வரைகிறது கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. ஆனா கிரிஃபரி இத ஈஸியா வரைவான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு நீட்டாவும் பெருசா வரையதுக்காக ஏற்கனவே பிக்சர் புக்ல இருக்கிற ட்ரேஸ பயன்படுத்தி நீட்டா வரையதுக்கு தயார் பண்ணிட்டு லைன் கம்ப்ளீட் ஆனோன அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான அந்த இடத்துல வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி கிரிஃபரி வேகமா வந்து கோகோவை காப்பாத்தி அவனோட ஏர் மேஜிக்கை பயன்படுத்தி வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். நீ எதை வரைஞ்ச, எந்த விதமான ஸ்பெல்ல ரிலீஸ் பண்ணன்னு உடனே எனக்கே தெரியாது. என்னோட பிக்சர் புக்ல இருக்கிற என்னோட ட்ரேஸ பார்த்து தான் நான் வரைஞ்சேன்னு அப்ப அந்த அவ ஃபார்பிடன் மேஜிக்கை யூஸ் பண்ண விஷயம் தெரிய வந்துட்டு இருக்கும். கோகோக்கு ஏதோ பிரச்சனைன்னு அவங்க அம்மா வெளியே வந்துட்டு இருக்கும் போது வீடும் அவங்க அம்மாவும் கிறிஸ்டலா மாறி சிலையா மாறிட்டு இருக்க. எங்க அம்மா அவனை காப்பாத்திடணும்னு மேல இருந்து குதிச்சு காப்பாத்தது கிட்ட நெருங்கி போயிட்டு இருப்பா. ஆனா அவளால முடியாதுன்னு சொல்ற விஷயம் அப்பந்தான் அவளுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க, என்னன்னே தெரியாம நான் இந்த மாதிரி பண்ணி தொலைச்சிட்டேன். உனக்கு அது தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சீக்ரெட் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஸ்பெஷலான இங்கையும் காஸ்டிங் சீல்ஸை பயன்படுத்தி தான் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும் சொல்றது விச்சஸோட கிரேட்டான ரூலாவே இருந்துட்டு இருக்கு. இப்ப அது உனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உன்னோட மெமரியை நான் எரேஸ் பண்ணதுக்கான டைம் வந்து எந்த மாதிரி மேஜிக்கை நான் வரைஞ்சேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா பிக்சர் புக்ல இருந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே மனப்பாடமா நான் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். நான் மட்டும் அது மொத்தத்தையுமே மறந்துட்டேன்னா எங்க அம்மா என்னால காப்பாத்தவே முடியாம போயிரும். பிக்சர் புக்கா, இந்த பிக்சர் புக் அவங்களுக்கு சொந்தமா இருந்துச்சு, அதை கண்டுபிடிக்கிறதும் ஈஸியா இருக்கும். ஒருவேளை இவளோட மெமரியை நான் எரேஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அவங்களோட ட்ரேஸை கண்டுபிடிக்க முடியாம மொத்தமா காணாம போயிரும். பிக்சர் புக்ல உனக்கு ஞாபகம் இருந்துட்டு இருக்கா? எந்த பேர் இருக்கிறத நீ காப்பி பண்ணன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி சேமான புக்கை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டனா காஸ்டிங் சீல வரைஞ்சி எங்க அம்மாவை எப்படி காப்பாற்றதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்ல. அதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. மிஸ்டர் கிரிஃபரி, பிளீஸ் என்னோட மெமரியை அழிச்சிடாதீங்க. எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். யார்கிட்டையும் இந்த சீக்கிரட்டை பத்தி நீ சொல்லிடாத. நீ அதை கத்துக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கியா? கோகோ, இப்பத்துல இருந்து நீ விச்சா மாறதுக்கான டைம் வந்துட்டுன்னு கிரிஃபரி சொல்லிட்டு இருப்பான். அதுல இருந்து கோகோவோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயமே தொடங்கிட்டு இருக்கும். கோகோ கண்ணை முழிச்சிட்டு இருப்பா. உன்னோட பஜாமாஸோட மேல பறந்தனா கண்டிப்பா உனக்கு கோல்டு பிடிச்சிரும். அதனாலதான் பெகசஸ் கேரேஜ் நான் வரவழைச்சேன். நீனே பாரு, அந்த இடத்துல தான் நீ படிக்கிற ஸ்கூலும் என்னோட அட்டிலியரும் இருந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே உன்னோட வீட்டை சுத்தி காட் பியர் சீட்ஸ பிளான் பண்ணிருக்கறனால குடிச்சிக்கிறதுல வளர்ந்து ஒரு பேரியரா மாறிடும். உங்க வீட்டை சுத்தி ஒரு அன்னோனான ஸ்பெல் இருக்கிறனால மத்தவங்க யாரையுமே அது கிட்ட நெருங்கிறதுக்கு விடவே விடாது. எங்க அம்மாவை விட்டு நான் பிரியவே மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். ஆனா இப்போ பிரிஞ்சிட்டேன்னு அவ கவலையில அழுதுட்டு இருப்பா. இது ஒன்னும் நீ நினைச்சு நடக்கல, தெரியாதனமா தான் நடந்து போச்சு. கண்ணை தொடச்சிட்டு இப்ப நீ மேஜிக்னா என்னன்னு பாக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு ஒரு விளக்கு மாதிரி ஒன்னு எடுத்து அவனோட வாட்டர் மேஜிக்கால அதை ஒரு பால் மாதிரி மாத்திட்டு இருப்பான். இன்னையில இருந்து இதுதான் உன்னோட புது வீடுன்னு அதை எடுத்து அவ கையில கொடுத்தோன இது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? வாட்டரை இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது கிடையாது. ஆமா, உன்னோட ட்ரெஸ் நீ மாத்தல, ஒரு புது ட்ரெஸ் நான் உனக்கு கொண்டு வரேன்னு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. கிரிஃபரி சென்சை, இதை நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்லவே இல்லையே. எனக்கு தெரியாத மேஜிக்கை தொட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருந்துட்டு இருக்கு. நீ எதை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. மேஜிக்கை கண்ட்ரோல் பண்றது ஒன்னும் அந்த அளவுக்கு கஷ்டமே கிடையாது. அதை நான் உனக்கு டீச் பண்ணதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். இத வேப்பர் பபுள் சொல்லுவாங்க. ஏர்ல இருக்கிற மாய்ஸ்சரை வாட்டரா உனக்கு கொடுத்துட்டு இருக்குன்னு அதை கொஞ்சம் சரிச்சோன அவ கையில அதிகமான வாட்டர் நிரம்பிட்டு இருக்கும். உண்மையிலேயே இந்த மேஜிக் ரொம்ப அமேசிங்கா தான் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நான் சொன்னேன். எனக்கு அந்த ரொம்ப நன்றின்னு சொல்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவ சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. அவட்ட பேசாம இருக்கிறத உனக்கு நல்லது. இல்லனா உன்னை தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டே இருப்பா. நீ பேசாம இருந்தாலே போதும், கண்டுக்கிடாம அவ அங்க இருந்து போயிருவா. ரிச்சி, நான் அவளுக்கு ஹெல்ப் தானே பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக தேவையில்லாம என்னோட இமேஜை இப்படி நீ கெடுத்துட்டு இருக்க? அப்ப அவ கையில ஒரு பெண்ணும் இங்கையும் கொண்டு வந்துட்டு இருப்பா. சோ அப்ப நீங்க ரெண்டு பேருமே விச்சு தானா? மாஸ்டர் கிரிஃபரியோட ஸ்டூடெண்டா தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். நீயும் பாக்கிறதுக்கு எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருந்துட்டு இருக்க. எந்த அட்டீரியல் இருந்து வரேன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன நீங்க ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நேத்தைக்கு தான் ஃபர்ஸ்டா ஸ்பெல்ல எப்படி வரையணும் சொல்றதே நான் கத்துக்கிட்டேன். அப்ப நான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணது நீ தானான்னு அவங்க ரெண்டு பேரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. எந்த மாதிரி பண்ண? ஒரு அவுட் சைடர் ஃபார்பிடன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவ வீட்டையும் அவங்க அம்மாவையும் ஸ்டாச்சுவா மாத்திரதா ஒரு ரூமர் ஒன்னு பரவிட்டு இருக்கு. ரிச்சி டெட்டியா, நீங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கல்ல, உங்க ரூம்ல போய் படிங்க. எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா உங்களை நான் கூப்பிடுறேன். இனிமேல் ஸ்டூடெண்டா இருந்து நீ போட போற புது க்ளோத்ஸ் இதுதானு அதை எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். இது அவளுக்கே கச்சிதமா வெட்டி தச்ச மாதிரி கரெக்டா இருந்துட்டு இருக்க. இப்ப மேஜிக்னா என்னன்னு உனக்கு நான் கத்து கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு. பல வருஷத்துக்கு முன்னாடி மேஜிக் ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்பெஷலானதெல்லாம் கிடையாது. ஸ்பெஷலான இங்கும் பேட்டர்னையும் பயன்படுத்தி யாருனாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே அது ஒரு ஃபெமிலியர் டூலா இருக்கறனால எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. டைம் போக போக ஹியூமன்ஸுக்கு பவர் அடையணும்னு சொல்ற ஆசை அதிகமா வந்துச்சு. அதனால பயங்கரமான ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்க தொடங்கினாங்க. உலகமே தலைகீழ மாறி பல அழிவுகளை சந்திச்சுது. கொஞ்சம்
பேர் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி யூனிஃபைடான விச்சஸா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மத்த பீப்புளோட மெமரிஸ்ல இருக்கிற மேஜிக் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி அவங்க யாரை தேர்ந்தெடுக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை கத்து கொடுக்க தொடங்கினாங்க. அந்த நாள்ல இருந்துதான் பேக்ட் உருவாச்சு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லாருமே மேஜிக் சொல்றது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடிய பவர்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே நடந்த உண்மை மட்டும் வெளிப்பட்டுச்சுன்னா இந்த உலகமே திருப்பியும் தலைகீழ மாறி பல பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. இதனாலதான் யாருக்குமே இது தெரிஞ்சிடவே கூடாதுன்னு சீக்கிரட்டா ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மேஜிக்கை தான் நீ இப்போ வெளிப்படுத்திட்ட, அதனாலதான் உன்னை பத்தி அவங்க அந்த மாதிரி பேசினாங்க. அவங்க அந்த மாதிரி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஆனா அவங்க பேசுனதுக்கு எந்த ஒரு தப்பு இல்ல, ஏன்னா நான் தான் தேவையில்லாம அந்த மாதிரி பண்ணிட்டேன். சென்சை, ஃபார்பிடன் மேஜிக்னா என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பேக்டை சேர்ந்தவங்க பேன் பண்ண மேஜிக்கை தான் ஃபார்பிடன் மேஜிக் சொல்லுவாங்க. அந்த மேஜிக்கை பயன்படுத்தி மத்தவங்கள நம்மளால காயப்படுத்த முடியும். சென்சை, ப்ளீஸ் எனக்கு அதை கத்து கொடுங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரியாத மேஜிக் எல்லாத்தையுமே எனக்கு கத்து கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரியாத மேஜிக்க என்னால தொட்டா கூட எனக்கு ரொம்ப பயமா இருந்துட்டு இருக்கு. உடனே என் கூட வான்னு அண்டர் கிரவுண்ட நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். ஃபார்பிடன் ஸ்பெல்ஸ பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமா இருந்துட்டு இருக்கு. ஆனா அதை யூஸ் பண்றது என்னமோ ரொம்ப ஈஸி தான். நார்மலா சொல்லணும்னா ஹியூமன் பாடியிலேயே அதிகமான ஸ்பெல்ஸ் இருந்துட்டு இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏஜ் அல்டரேஷன், டெலிபோர்டேஷன் இல்லாமே டோருக்குள்ள நுழையிறது, நம்மளோட எமோஷனையும் மேனிபுலேஷன் பண்றது, ஹீலிங் பண்றது, மத்தவங்களை துன்புறுத்துறது. முக்காவாசி ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே டூல்ஸை பயன்படுத்தி தான் யூஸ் பண்ண முடியும். உதாரணமா பெகசஸ் கேரேஜும் லேம்ப்ஸும் இந்த விண்டோவும் அதே மாதிரி தானே. விண்டோல இருக்கிற பேட்டர்னை கரெக்டா அவன் பூர்த்தி பண்ணோன்னு திடீர்னு ஒரு டோர் மாதிரி ஒண்ணு ஓபன் ஆயிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க மலையோட சரௌண்டிங்ல தான் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல திடீர்னு ஒரு லேக் ஒண்ணு கவர் ஆயிட்டு இருக்கும். இங்க எப்படி லேக் வந்துச்சுன்னு அவ பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. இததான் விண்டோவேன்னு சொல்லுவாங்க. சேமான பேட்டர்ன்ல இருக்கிற ரெண்டு ரவுண்ட் விண்டோஸை இது கனெக்ட் பண்ணுது. தூரமா ஒரு பில்டிங் ஒண்ணு தெரியுது இல்ல, அதுதான் டவர் ஆஃப் டோம்ஸ் சொல்லுவாங்க. மேஜிக் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே அங்கதான் அதிகமா இருந்துட்டு இருக்கும். நீ ஏதாச்சும் ஒரு மேஜிக்கை உருவாக்குனீனா அது உடனே டூப்ளிகேட் ஆகி டவர் ஆஃப் டோமஸ்ல போய் ஸ்டோர் ஆயிரும். அப்ப பிக்சர் புக் அங்கதானே இருக்கும். சென்சை, என் கூட வாங்க, உடனே நம்ம அந்த இடத்தை நோக்கி போவோம். அதை பாக்குற வரைக்கும் என்னால தூங்க கூட முடியாது. திடீர்னு அந்த இடத்துல அதிகமான சீ மான்ஸ்டர் எல்லாமே நிரம்பி தாக்குனதுல அவங்க ரெண்டு பேருக்கு நல்லாவே தண்ணி கட்டிட்டு இருக்கும். இததான் லைப்ரரியன் ட்ரையல் சொல்லுவாங்க. 4 லைப்ரரியன் ஒன்னா சேர்ந்துதான் டவர் ஆஃப் டோமஸ பாதுகாத்துட்டு வராங்க. விச்சஸா இருக்கிறவங்களால மட்டும்தான் அதுக்குள்ள என்ட்ராக முடியும். நீ ஃபர்ஸ்ட் படிச்சு விச்சா மாறினக்கு அப்புறம் தாராளமா உள்ள போலாம். நீ ஃபர்ஸ்ட் டைம்ல உனக்கு மேஜிக் அதிகமா பிடிக்கும் சொன்னீல, அது எல்லாத்தையுமே கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த உலகத்துல ஃபார்பிடன் ஸ்பெல் மட்டும் இல்லாம சந்தோஷத்தை தரக்கூடிய அதிகமான ஸ்பெல் இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்டிலா இருக்கிற ஸ்பெல் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மத்த ஸ்பெல் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். கிரிஃபரி சென்சை, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்குன்னு அடுத்தது அவளோட ரூமை நோக்கி காட்டதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஆகட் இந்த இடத்துல இல்ல போல இருக்கு. ஆகட்டா, நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உன்னோட ரூம்மேட் தானே. கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல 2 ஒர்க் ஷாப்பும் 2 பெட்ரூமும் தனித்தனியா இருந்துட்டு இருக்கும். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா உன்னை நான் கூப்பிட்டு அனுப்புறேன்னு அவன் அங்க இருந்து கிளம்பி கோகோவை என்னோட அப்ரெண்டிஸா அலோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, பிக்சர் புக்கை பத்தி எனக்கு எதுவுமே தெரியலன்னு யார்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். சோ இதுதான் ரிச்சோட ரூமா. பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு. அது என்னோட சைடுல இருக்கிற டெஸ்க், அது கிட்ட நெருங்கவே நெருங்காது, உடனே தள்ளி போயிருன்னு ஏர்ல பறந்துட்டு இருந்த அவனோட ரூம்மேட்டா இருந்த ஆகட் லேண்ட் ஆயிட்டு இருப்பா. சோ நீங்க தான் ஆகட்டா? நான் தான் உங்களோட ரூம்மேட்டா இருக்கிற கோகோ. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவுட் சைடரா இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்கிற கோகோ நீ தானே. புது பியரா நீங்க ஜாயின் பண்ண வந்திருக்க நான் கேள்விப்பட்டேன். உங்க அம்மாக்கு அந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. ஆனா நீ அந்த மாதிரி பண்ணனால இனிமேல் அவங்க ஹியூமனா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் விச்சா மாதிரி அவங்கள காப்பாத்ததுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னோட லைஃப் ஃபுல்லாவே காஸ்டிங் சீல்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சதுல என்னோட ஃபிங்கர் டிப் எல்லாமே கருப்பு கலர்ல மாறிட்டு, நாங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறது எல்லாமே டெஸ்ட்ல பாஸ் ஆவதுக்காக தான். டெஸ்ட்ல பாஸ் ஆனா மட்டும்தான் விச்சஸோட அப்ரெண்டிஸா மாறவே முடியும். நீ எதுவுமே தெரியாத ஒரு ஆர்டினரி கேலா தான் இருந்துட்டு இருக்கு. அவுட் சைடரா இருக்க ஒன்னால விச்சா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நான் ஏற்கனவே அதிகமான ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சு பார்த்திருக்கேன். எதையுமே பண்ணாம நான் கிவ் அப் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்பெல்ஸ் நீ ஏற்கனவே வரைஞ்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, உடனே எனக்கு ப்ரூஃப் பண்ணுன்னு அவ கேட்டுட்டு இருக்கும் போதே ஆகட் கோகோ ஃபுட் ரெடி ஆயிட்டு சாப்பிடறதுக்கான டைம் வந்துட்டுன்னு டெட்டியாவும் ரிச்சியும் அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் பசிக்கதான் செய்யுது. ஆனா நம்ம கோகோவை இன்னைக்கு வெல்கம் பார்ட்டி மூலமா வரவேற்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சாப்பிட போயிட்டு இருக்க. அந்த இடத்துல யூசுவலான சாப்பாடு மட்டும் தான் இருந்துட்டு இருக்கும். சென்சா, எதுக்காக கோகோக்கான வெல்கம் பார்ட்டிக்கான சாப்பாடு எதுவுமே இங்க இல்லன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? லாஸ்ட் மினிட்ல இருந்தது வச்சுதான் நான் இதை பண்ணேன். அடுத்த வாட்டி நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆகட் எங்க போனா அவளோட ரூம்லயே இருந்து சாப்பிடறதா சொல்லிட்டானே. ஃபர்ஸ்ட் டைமா அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அது ரொம்ப டேஸ்டாவே இருந்துட்டு இருக்கு. நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் இதை உருவாக்கணும். அதுலயும் நம்ம சென்சை ஒரு நல்ல ஒரு செஃப்பாவே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பருக்கு
படுக்க கூட இல்லாம சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அம்மா இல்லாம தனியாவே அவ போய் தூங்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில நான் சீக்கிரத்துல அப்ரெண்டிஸா மாறதுக்காக டெஸ்ட்ல நான் பாஸ் ஆகியே தீரணும். ஆனா டீடைல்ஸா என்ன பண்ணணும்னு எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லையே, நான் இப்ப என்ன பண்றது தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்க. அதிகமான புக்ஸ்ல மேஜிக்கை பத்தி எதுவுமே போட்டிருக்காது. வெறுமனையா படிக்கிறது மூலமா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. பிராக்டிக்கலா தான் நீ எல்லாத்தையுமே கத்துக்கிட்டே ஆகணும்னு அவளுக்கு தேவையான மேஜிக் டூல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்க. அங்க இருக்கிற டூல்ஸ் எல்லாமே ரொம்ப கூலா இருந்துட்டு இருக்குன்னு சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. ஒரு பெண்ணை ஒண்ணு கையில எடுத்துட்டு இருப்பா. இத தொட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருந்துட்டு இருக்கு. ஆனா என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே சீக்கிரமாவே நான் கத்துக்கிட்டு கண்டிப்பா எங்க அம்மாவை நான் காப்பாத்தியே தீருவேன். சென்சை, நீங்க சொல்லி கொடுக்கிற எல்லாத்தையுமே நான் வேகமா கத்துக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன் சொல்லி அடுத்த நிமிஷமே புக்க திறந்தோன்னு அதுல இருக்கிற எழுத்தை பார்த்து மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பா. கோகோ, நான் இப்போ உங்ககிட்ட சொல்லி கொடுத்தத நீ இப்போ எனக்கு சொல்லதுக்கான டைம் வந்துட்டு. ஸ்பெல் 3 வகையான எலிமெண்ட்ஸா இருந்துட்டு இருக்கு. சென்டர்ல இருக்கிறது சிகில், அதை சுத்தி இருக்கிறது சயின்ஸ், சயின்ஸை சுத்தி அவுட்டர் சர்க்கிளா இருக்கிறத ரிங்னு சொல்லுவாங்க. சிகில 4 வகையா பிரிக்கலாம். ஃபயர், வாட்டர், லைட், விண்ட். சைஸையும் டைரக்ஷனையும் பயன்படுத்தி மேஜிக்கை எந்த மாதிரி மாத்தணும்னு முடிவு பண்றது சயின்ஸ் தான். அவுட்டர் ரிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆனா மட்டும் தான் ஸ்பெல்ல நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆனா இத கத்துக்கிறதுலயே என்னோட மண்டையே ரொம்ப கரகரன்னு மாறும் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப நான் கத்துக்கிட்டது எல்லாத்தையுமே வரைஞ்சு பார்க்கறதுக்கான டைம் வந்துட்டு ரொம்ப ஆர்வத்தோட வரைஞ்சிட்டு இருப்பா. நீ என்னத்தை வரைஞ்ச நான் பார்க்க போறேன்னு அதை எடுத்து பார்த்தனா, சென்சை அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது ஒண்ணு அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது, ரொம்ப பயங்கரமா இருந்துட்டு இருக்கும். பார்த்தா வெளியே இருக்கிற அவுட்டர் ரிங்க அவ கனெக்ட் பண்ணிருக்கவே மாட்டா. நீ இந்த ரிங்க கனெக்ட் பண்ணா மட்டும் தான் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகி உன்னால ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ண முடியும். நீ ஒரு நியூபானா இருக்கிறனால ஒரு புது டூலை நீ பிடிக்கும் போது உன்னோட கையை எப்பவுமே ஸ்டெடியா தான் வச்சிருக்கணும். இதை மட்டும் நீ கத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாவே உன்னால அதிகமான மேஜிக் ஸ்பெல்ல கத்துக்க முடியும். இப்போ உடனே உன்னோட அவுட்டர் லைனை கனெக்ட் பண்ணி ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணு சொன்னோன்னு அதே மாதிரி அவளும் கரெக்டா கனெக்ட் பண்ணோடனே ஒரு வாட்டர் ஸ்பெல் ஒன்று அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகி ஆகட்டுக்கு தண்ணி கட்டிட்டு இருக்கும். அவ்வளவுதான், என் கதை முடிய போகுதுன்னு அவங்க 2 பேருமே பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க. கோகோ உருவாக்குன காஸ்டிங் சீல நான் பார்க்கலாமா, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுல இருக்கிற ஒரு சைன் மட்டும் கொஞ்சம் பெருசாவே இருந்துட்டு இருக்கு. டைரக்ஷனோட பிரஷரை ஆம்பிளிஃபை பண்ணி வாட்டர் இந்த மாதிரி ஸ்பிளாஷ் ஆகி தாக்கிச்சு. ஆகட்டு கிரேட் ஹாலை நான் விசிட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் திரும்பி வரதுக்கு 2 இல்ல 3 நாள் ஆகும். அது வரைக்கும் கோகோவை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அவன் அங்க இருந்து கிளம்பினக்கு அப்புறம் அந்த மாதிரி என்ன பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. நீ திருப்பி திருப்பி மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் நேத்துக்கு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கு இல்ல, உன்னால என்ன பண்ண முடியும்னு எனக்கு நீ ப்ரூவ் பண்ணி காட்டியே தீரணும். உன்னோட டெஸ்ட் இப்ப ஆரம்பிக்குதுன்னு ஆகட் சொல்லிட்டு இருப்பா. கிரிஃபரி விண்டோவை பயன்படுத்தி கவுன்சில் நடக்க போற இடத்துக்குள்ள குதிச்சிட்டு இருப்பான். ஸ்டேர்வே எதுக்கு வச்சிருக்காங்க, நடந்து வர்றதுக்கு. இங்க இருக்கிற ஒருத்தன் கூட அதை கரெக்டா யூஸ் பண்ணவே மாட்டீங்க. சீபெட்டுக்கு கடைசியா நீ வந்து பல வருஷம் ஆச்சு. ப்ராப்ளம் சைல்டா இருக்கிற உன்னை கிரேட் காலுக்கு வரவேற்கிறேன்னு அலரியா அவனை வரவேற்றுட்டு இருக்க. திருப்பி நீ பிரச்சனையில ஈடுபட்டு ஒரு புது அப்ரெண்டிஸ கண்டுபிடிச்சதா நான் கேள்விப்பட்டேன். ரூமர் இவ்வளவு சீக்கிரத்துல காட்டு தீ மாதிரி இங்க பரவும் நான் நினைச்சு கூட பார்க்கல. கடந்த 4 வருஷமா ஃபார்பிடன் மேஜிக்க யாருமே யூஸ் பண்ணவே இல்ல. பிரைம் கேப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு முக்கியமான லீடா மாறதுக்கும் அவ வாய்ப்பு இருக்கு. இன்னும் அவ டெஸ்ட்ல பாஸ் ஆகல. அதனால அபிஷியலா என்னோட அப்ரெண்டிஸா அவ மாறவே இல்ல. ஆனா டாடா ரேஞ்ச நோக்கி இந்த வருஷம் போறதுன்னு சொல்றது ரொம்ப ரிஸ்க் ஆனது. அது அவளை கொல்லதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கிரிஃபரி சென்ஸா இல்லாத நேரத்துல நான் கண்டிப்பா இந்த இடத்தை நோக்கி போய் தான் ஆகணுமா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த அட்டெலியரை நோக்கி வந்திருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே தெரியாது. எனக்கு 10 வயசு இருக்கும் போதுதான் நான் டெஸ்ட்ல பாஸ் ஆனேன். நீ டெஸ்ட்ல பாஸ் ஆனா மட்டும்தான் அப்ரெண்டிஸா மாற முடியும். உன்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்டே கண்டென்ஸ்டன் ஆஃப் த குரோன் உன் கையில 3 மேஜிக் பொருளை தான் கொண்டு போகணும். உன்னோட பவரை பயன்படுத்தி டாடா ரேஞ்ச நோக்கி போய் டேடம் எர்ப படிச்சு நீ கொண்டு வந்தாலே போதும். நீ பாஸ் ஆனதா நான் ஒத்துக்கிறேன். இந்த கைனஸ் ஆர்ப உன் கூடயே நீ வச்சுக்கோ. உன்னோட டெஸ்டினேஷன் எல்லாத்தையுமே பின் பாயிண்டா உனக்கு காட்டி கொடுக்கும். இந்த வேப்பர் பபிள் உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தாங்க எடுத்துச்சுன்னா அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீ போதுக்கான டைம் வந்துட்டு. ஆகட்டு நீயும் கிரிஃபரி சென்ஸையும் ஏற்கனவே இந்த ஃப்ளையிங் ஷூஸை பயன்படுத்தி பறக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்காக உன்னோட ஷூவை கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்டோன்னே அவனும் எதையும் யோசிக்காம அதை கொடுத்துட்டு இதுக்கு மேல எதையும் சொல்லி நீ தாமதம் பண்ணாதேன்னு உள்ள பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இருப்பா. ஆமா, நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த டெஸ்ட்டை ஒரு வாட்டி மட்டும் தான் பண்ண முடியும். ஒருவேளை நீ டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கிரிஃபரி சென்ஸையோட அப்ரெண்டிஸா உன்னோட வாழ்நாள்லயும் உன்னால மாறவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த அட்டிலியை விட்டு நீ மொத்தமா வெளியே போயே ஆகணும். ஃபர்ஸ்ட் டைமா காட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்து அங்க இருக்கிற சின்ன சத்தம் கூட அவளை பயமுறுத்திட்டு இருக்கும். இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை நான் கண்டிப்பா கொடுத்தே தீர்வேன்னு கைனஸ் ஆர்பை இது வரைக்கும் அவ யூஸ் பண்ணிருக்கவே மாட்டான். அதை எப்படி யூஸ் பண்ணும் தெரியாம குழப்பத்துல பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பாலுக்குள்ள இருக்கிற நீடில் அவ போக வேண்டிய திசைய காட்டிட்டு இருக்கும். 10 வயசுல அகட்டை இதர பாஸ் ஆயிருக்கானா கண்டிப்பா என்னாலையும் முடியும்னு தட்டி தடுமாறி கரெக்டா டாடா ரேஞ்ச நோக்கி வெளியே வந்து பார்த்தனா மலைகள் எல்லாமே வானத்துல பறந்துட்டு இருக்கும். கைனஸ் ஆர்பும் மேல
மேல நோக்கி தான் போகணும்னு பின் பாயிண்டா அவளுக்கு திசையை காட்டிட்டு இருக்க. எனக்கு எப்படி பறக்கணும்னே தெரியல ஏன்னு கவலையில இருந்துட்டு இருக்கும் போதுதான் அகட்ட இருந்து வாங்கின பிளையிங் ஷூவோட ஞாபகம் வந்துட்டு இருக்கும். நான் இப்ப பறக்கிறதுக்கான டைம் வந்துட்டு பறன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. பல்ப் வாங்கிட்டு இருக்கும். ஷூவை பின்னாடி திறந்து பார்த்தனா காஸ்டிங் ஸ்டீல் லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஸ்பிளிட் ஆகி இருந்துட்டு இருக்க. உடனே அதை ரெண்டையுமே ஒட்டுனோட ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகி கொஞ்சமா பறந்துட்டு இருப்பா. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா பறக்கறனால தட்டி தடுமாறி அவளை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கும். பறக்கிறதுலாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, ரிஸ்க் எல்லாம் எனக்கு ரெஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு சந்தோஷமா திருப்பியும் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அவளை அதை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீ தொடர்ச்சியா ட்ரைனிங் பண்ண அது கண்டிப்பா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஏற்கனவே கிரிஃபரி சென்சாய் சொன்னது ஞாபகம் வந்தோன எப்படி பறக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்துக்கிட்டு இருப்பா. கடலுக்கு அடியில இருக்கிற சீ பெட்டா இருக்கிற மேஜிக் சிட்டியை காட்டிட்டு இருப்பான். கோகோக்கு தேவையான பாயிண்ட் ஹேட்டை வாங்குறதுக்காக அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்க. கிரேட் ஹால்ல தானே நீ வாழ்ந்துட்டு இருக்க, எதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்குலாம் தேவையில்லாம டிராவல் பண்ணி இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்க? நீ அடுத்த வாட்டி வரும்போது உன்னோட அப்ரெண்டிஸை நீ கூட்டிட்டு வர வேண்டியதானே. கிரேட் ஹால் விச்சஸோட ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கறனால எதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதுலயும் புதுசா உனக்கு கிடைச்சிருக்க அந்த அப்ரெண்டிஸ் மேல கொஞ்சம் கண்ணு வச்சிருக்கோம். சில்ட்ரன்ஸா இருக்கிறவங்க அடல்ட்ஸ் யாருமே பக்கத்துல இல்லாத நேரத்துல என்னன்னாலும் பண்ணக்கூடியவங்க சொல்றதை மறந்துடாதேன்னு அலைரா அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா பறக்கிறதுக்கு கத்துக்கிட்டு இருப்பா. முன்னாடியை விடவும் இப்போ என்னோட பேலன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெட்டராவே இருந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹைட்ல நோக்கி போனா என்னால அந்த மலைக்கு மேல போக முடியும்னு லேண்ட் பண்ண போற நேரத்துல வலிக்கு கீழே விழுந்துட்டு இருப்பா. ஜஸ்ட் மிஸ்ல அங்க இருக்கிற ரோப்பை பிடிச்சி தவிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர்ல ஸ்னேக் மாதிரி இருக்கிற ஒரு கிரியேச்சரை பார்த்தோன்னே பயத்துல கைய விட்டுட்டு இருப்பா. ரெண்டு பேருமே தடுமாறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டு இருக்க. தண்ணிக்குள்ள விழுந்தனால அவளோட ஷூக்குள்ள சேரும் சகுதியும் நுழைஞ்சிருக்கும். அத கழுவுறதுக்காக துணியால தொடச்சிட்டு இருப்பா. ஏற்கனவே இருந்த காஸ்டிங் சீல் மொத்தமா அதுல இருந்து மறைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இந்த விஷயம் மட்டும் ஆகட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அவ என்ன மொத்தமா கோபத்துல கடிச்சு தின்றுவாளேன்னு என்ன பண்றது தெரியாம அவசரத்துல நானே இதை வரைஞ்சிடலான்னு முடிவு பண்ணி அவளோட பேக திறந்து பார்த்தனா கான்ஜுரரிங் இங்கு தண்ணி பட்டனால மொத்தமா சோழி முடிஞ்சிருக்கும். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னு கவலையில இருந்துட்டு இருக்கும் போது ஆகட்டு டின்னர் டைம் ஆயிட்டு. கோகோவை எங்கேயாச்சும் நீ பாத்தியா? கோகோ இங்க இல்லவே இல்ல. அவ டெஸ்டுக்காக டடா ரேஞ்ச நோக்கி போயிருக்கா. என்னது தனியாவா போயிருக்கா? எதுக்காக நீ அவளை தடுத்து நிறுத்தவே இல்ல? நம்ம எல்லாருமே டெஸ்ட்ல பாஸ் ஆனக்கு அப்புறம் தான் இந்த இடத்த நோக்கியே வந்தோம். ஒரு சிம்பிளான டெஸ்ட்லயே அவளால பாஸ் ஆக முடியலனா அவளால கடைசி வரைக்கும் அப்ரெண்டிஸா மாறவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க கூட சேர்றது மூலமா எனக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காதனால அதுலயே முக்கியமா அவுட் சைடர். நீ எதை நினைச்சு கவலைப்படாத, சீக்கிரத்துல ஃபெயில் ஆகி கண்டிப்பா நம்மள நோக்கி வந்தே தீருவா. ஏன்னா இந்த வருஷத்துல டடா ரேஞ்சு ரொம்ப ஹையான லெவல்ல இருந்துட்டு இருக்கனால அவளோட செல்ஃப் ஷூவை பயன்படுத்தி மட்டும் உயரத்தை நோக்கி பறக்கிறதுன்னு சொல்றது முடியாத காரியம். ரூல்ஸ் எதுவுமே அவளுக்கு தெரிய மாட்டேது. முக்கியமா ஆபத்தை புரிஞ்சக்கூடிய தன்மை அவளுக்கு சுத்தமா இல்ல. இவங்களே மாதிரி ஆளுகள் கூட எனக்கு இந்த உலகத்துல வாழ்றது சுத்தமா பிடிக்கவே இல்ல. டெட்டியா, உனக்கு பசிக்கலையா? எனக்கு பசிக்க தான் செய்யுது. ஆனாலும் கோகோக்கு அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருந்துட்டு இருக்கு. உனக்கு பசிக்கலனா பரவாயில்ல, நான் அதிகமா சாப்பிடுறேன். நான் இவ்வளவு கவலையில இருக்கும்போது ஒன்னால மட்டும் எப்படி இந்த அளவுக்கு அதிகமா சாப்பிட முடியுது? நம்மளால பெருசா எதுவுமே பண்ணவே முடியாது. கிரிஃபரி சென்சாய் வர்ற வரைக்கும் அமைதியா வெயிட் பண்றது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். அவளோட போட்ல இருந்து மேல ஏறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இருந்தாலும் அது ரொம்ப ஹைட்டா இருந்துட்டு இருக்கும். திருப்பியும் அவளோட டிராயிங்கை பயன்படுத்தி சீல்ஸ் எல்லாத்தையும் வரையலான்னு பார்த்தனா அது ஏற்கனவே ஷூ எல்லாமே தண்ணியில நனைஞ்சிருக்கிறனால பறக்காத பட்சத்தில் அவளால மேல போகவே முடியாது. உடனே அவளுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். ஷூல வரைஞ்சாதான பிரச்சனை, டைரக்டா என்னோட கால்லயே நான் வரைஞ்சிட்டா எப்படி இருக்கும்? ஆனா அந்த மாதிரி பாடியில மேஜிக்கை யூஸ் பண்றதுன்னு சொல்றது ஃபார்பிடன் மேஜிக்கை யூஸ் பண்றதுக்கு சமம். அந்த மாதிரி நான் பண்ணவே கூடாது. ஆகட் சொன்னது என்னமோ கரெக்ட் தான். என்ன மாதிரி ஒரு ஆளால கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லாராலையும் ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் சிறந்தவங்களால மட்டும் தான் விச்சா மாற முடியும். இவங்க எல்லாருமே சில்ட்ரன்ஸா இருக்கும் போதுல இருந்தே ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் ஒண்ணுமே இல்லைன்னு கவலையில ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சின்ன வயசுல அவங்க அம்மா எப்படி மார்க் பண்ணணும்னு கரெக்டா சொல்லி கொடுத்திருக்கும். ட்ரைனிங் அதிகமா எடுக்க எடுக்க அவளே அதுல சிறந்தவளா மாறினது மட்டும் இல்லாம ஒரு டைம்ல ஒரு துணியை அளந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த வில்லேஜ்லயும் ஸ்கில்லான கிராஃப்ட்ஸ்மேன் எல்லாரும் இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுதான் உண்மையான மேஜிக்காவே இருந்துட்டு இருக்குன்னு கிரிஃபரி சென்ஸை ஏற்கனவே சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தோன உடனே காட்டுக்குள்ள இருந்து கருங்கற்களை எடுத்து அது மேல சின்னதா துணியை கட்டி கொஞ்சமா தண்ணிக்குள்ள நினைச்சு அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே படம் வரையதுக்கு ஆரம்பிச்சிட்டு இருப்பா. புது டூலை யூஸ் பண்ணும்போது கைய ஸ்டெடியா வச்சு பண்ணனா எதுனாலும் ரொம்ப நேச்சுரலாவே வரும்னு கிரிஃபரி சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தோன ராத்திரி ஃபுல்லாவே கண் முழிச்சு படம் வரைஞ்சி காலையில காஸ்டிங் சீல கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பா. என்னதான் இது கேவலமா இருந்தாலும் சென்டர்ல இருக்கிற சீகில் ப்ராப்பரா இருந்துட்டு இருக்கு. சைனும் யூனிஃபார்மா இருக்கிறனால ஏற்கனவே ஆகட்டு இதுல இருக்கிற சைன் கொஞ்சமா பேலன்ஸ் மாறினா கூட ஒரே டைரக்ஷன்
டைரக்ஷன்ல ஒரு பலமான எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பா. இருந்தாலும் இந்த வாட்டி நானாவே வேணுக்குனே ஒரு இதை மட்டும் பெருசா வரைஞ்சிருக்கேன். அது என்னதான் நடக்குன்னு பாக்கிறதுக்கு நான் தயாரா இருந்துட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ கூட இருக்கிற அந்த லிட்டில் கிரியேச்சரும் அவ கூடயே வரதுக்கு தயாராயிட்டு இருக்கும். கடைசி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ரிங்க க்ளோஸ் பண்ணோன ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்துல ஒரு பலமான காத்து ஒண்ணு வீசிட்டு இருக்கும். அடுத்த நிமிஷமே அவளோட ஸ்பெல்லாலேயே அவ பறந்துட்டு இருப்பா. அது எல்லாமே அவளுக்கு பார்க்கும்போது ஒரு கனவு மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். எங்க அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணது என்னோட மேஜிக்க நான் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லைன்னு மேல நோக்கி போய் பார்த்தா அவ தேடி வந்த டியடம் ஹெர்பு அங்க இருந்துட்டு இருக்கும். எவ்வளவோ அதை பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அவளால கரெக்டா பறிக்கவே முடியாது. கடந்த எல்லாத்துக்கும் நானே முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறேன். குடிச்சிக்கத்துல நான் ஒரு விச்சா மாதிரி கண்டிப்பா எங்க அம்மாவை நான் காப்பாத்தியே தீருவேன்னு விடாமுயற்சியோட ட்ரை பண்ணி அவ தேடி வந்த டியடம் ஹெர்பை பறிக்கவும் செஞ்சுட்டு இருப்பா. கிரிஃபரி திரும்பி வந்துட்டு இருப்பான். டாடா ரேஞ்ச நோக்கி டெஸ்டுக்காக கோகோ போயிருக்கான்னு டெட்டிய சொன்னோன அது ரொம்ப ஆபத்தான இடம், நான் உடனே போய் அவளை காப்பாத்த போறேன். ஆனா சென்சை அந்த மாதிரி நீங்க தேவையில்லாம பண்ணீங்கன்னா அவ அதுல ஃபெயில் ஆயிருவா. நீ எதை நினைச்சு கவலைப்படாது. அவ இன்னும் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. நம்ம எல்லாருமே பிறந்ததுல இருந்தே மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவ அந்த மாதிரி கிடையாது. கோகோக்கு மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்னால அவங்கள கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லைன்னு விண்டோவைய ஓபன் பண்ணி கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்கும்போது டியடம் ஹெர்பை பறிச்சுட்டு அவ அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பா. கோகோ உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? நீ சேஃபா இருக்கிறத பார்த்தோன்னதான் திருப்பி எனக்கு உயிரை வந்த மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு டெட்டியா ரொம்ப கவலையில ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆகட்டு நீ சொன்ன மாதிரியே கண்டென்ஷன் ஆஃப் த க்ரோனை நான் கொண்டு வந்துட்டேன். இந்த ப்ரூஃப் உனக்கு போதுமான்னு கேட்டோன்னே எதுவுமே பேசாம கோவத்தோட அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. ஒரு ப்ராப்பரான ப்ரிப்பரேஷனும் ஃபண்டமெண்டலான நாலேஜ் எதுவுமே இல்லாம ஸ்பெல்ஸை காஸ் பண்றதுன்னு சொல்றது ரொம்ப ஆபத்தானது. ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டா கூட அது ஈஸியா உன்னை கொள்ளதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. திருப்பி இந்த மாதிரி மட்டும் பண்ணிடாத. நீ எதுக்காகவும் உன்னோட லைஃப ஆபத்துல மாட்டி விட்டு எதையுமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீ தான் ஏற்கனவே என்னோட அப்ரெண்டிஸா மாறிட்டியேன்னு அவன் வாங்கிட்டு வந்ததை அவ கிட்ட கொடுத்துட்டு இருப்பான். இது உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ விச்சா மாறதுக்கு தேவையான எல்லா விதமான ப்ரூஃபாவும் உனக்கு தேவையான பெருமையாவும் இது இருந்துட்டு இருக்கு. பாயிண்டட் கேப் நீ யூஸ் பண்ற மேஜிக் எல்லாத்தையுமே பார்த்துட்டே தான் இருக்கும். ஒரு விச்சா மாறதுக்கு தேவையான எல்லா விதமான காஸ்டியூமையும் வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு பசி எடுத்துட்டு இருக்கும். நம்ம இப்ப சாப்பிடறதுக்கான டைம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி குளிக்க மறந்துடாதீங்கன்னு அவங்க வேலையை பார்க்கறதுக்காக அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துல அதிகமான மேஜிக் இருந்துட்டு இருக்கு. அதுல 4 மேஜிக் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற சீல் ஆஃப் வாட்டர், ஸ்டோனை சாண்டாவும் சாண்ட ஸ்டோனாவும் மாத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் அதிகமா பயன்படுத்தக்கூடிய சீல் ஆஃப் எர்த், ஃப்ரீயாவே நம்ம எல்லா இடத்துக்குமே டிராவல் பண்ணதுக்கு சீல் ஆஃப் லெவிடேஷன் அதாவது வின் மேஜிக், ஹியூமனிட்டிக்கு ஸ்வாடாவும் ஷீல்டாவும் இருந்து பயன்படக்கூடிய சீல் ஆஃப் ஃப்ளேம், விச்சஸ் இந்த 4 பிரைமரியான மேஜிக்கை தான் ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம இப்ப ட்ரை பண்ணதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோன்னே கோகோவும் டெட்டியாவும் சேர்ந்து வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அதுல கொஞ்சமா மிஸ்டேக் ஆனோன ஃபயர் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். டெட்டியா தண்ணியை ஊத்தி அணைச்சோன நீ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நான் சொன்னேன், ரொம்ப ரொம்ப நன்றி. டெட்டியாக்கு நன்றின்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால சந்தோஷத்துல பொங்கிட்டு இருக்க. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட லெவிடேஷன் மேஜிக்கை பயன்படுத்தி ஃபயர்பால் ஸ்பெல்ல உருவாக்குறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டான சைஸும் பேலன்ஸும் மெயின்டைனா இருந்தே ஆகணும். இல்லனா சிகில் ஆஃப் ஃபயர்னு சொல்றது ரொம்ப ஆபத்துல போய் முடியும். அடுத்த வாட்டி யூஸ் பண்ணும்போது நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கும். ஆனா நான் என்ன நினைச்சேன், நீ ஏற்கனவே டடா ரேஞ்சிலேயே உன்னோட லெவிடேஷன் மேஜிக்கை மாஸ்டர் பண்ணிட்ட. அப்புறம் எதுக்காக தேவையில்லாம நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? டெட்டியா காத்து வாக்குல அங்கேயும் இங்கேயும் சரட்டு மேனிக்கு பறந்துட்டு இருக்க. போன வாட்டி நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அகட்ட இருந்து அவளோட சில்க் ஷூவை வாங்கிட்டு போனேன். அது கொஞ்சமா ஸ்டோலி முடிஞ்சிட்டு அதை பிக்ஸ் பண்ணி திருப்பி கொடுக்கலாம் தான் நான் ட்ரை பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு. ஆனா அந்த கேஸ்டிங் சீல ரெடி பண்றதுல தான் லைன் எல்லாமே ரொம்ப கேவலமா இருந்துட்டு இருக்கு. நீ பண்ணக்கூடிய வேலைக்கு இது கரெக்டான பெண்ணே கிடையாது. டிஃபரெண்டா இருக்கிற பீப்புளுக்கு டிஃபரெண்டா இருக்கிற வெயிட்டும் கிரிப்பும் தான் கரெக்டா இருக்கும். இது என்னோட பழைய கலெக்ஷன்ல சேர்ந்தது தான் இந்த பெண்ணு. இப்போ உனக்குன்னு ஒரு இதை வாங்கிறதுக்கான டைம் வந்துட்டு. கோகோ நம்ம இப்போ மேஜிக் ஸ்டேஷனரியை நோக்கி போறதுக்கான டைம் வந்துட்டு. மேஜிக் ஸ்டேஷனரியா நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? மேஜிக் குட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் அதிகமா ஸ்டாக் ஆகி இருந்துட்டு இருக்கும். அது ஒரு ஆர்ட் சப்ளை ஸ்டோர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மேஜிக் ஸ்டேஷனரி ஸ்டோரை நோக்கி போறதுக்கான டைம் வந்துட்டு. என்னோட கனவு இவ்வளவு சீக்கிரத்துல நிறைவேறும் நினைச்சு கூட பார்க்கலன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இவ தேவையே இல்லாம இந்த மாதிரி சந்தோஷப்படுறதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு கடுப்பா இருந்துட்டு இருக்கு. அவங்க 5 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இததான் கேலின்னு சொல்லுவாங்க. மார்ஷூட்டோட டவுனா தான் இருந்துட்டு இருக்கு. சாண்ட் பாரால தான் ஐலாண்ட உருவாக்கி இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற விச்சஸ் எல்லாருமே எப்பவுமே இந்த இடத்துல அதிகமா இருந்துட்டு இருப்பாங்கன்னு பாக்குற இடம் ஃபுல்லாவே விச்சஸா நிரம்பி இருந்துட்டு இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி மோலி வாம்ட்ட இருந்து இந்த சிட்டியை பாதுகாக்கிறதுக்காக தான் விச்சஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாண்ட் பாரால இந்த ஐலாண்டையே உருவாக்குனாங்க. ஐலாண்ட வாட்ச் பண்ணதுக்காக வாட்ச் டவரையும் உருவாக்கி வச்சிருக்காங்க.
விச்சஸ் அதிகமான பேரு இந்த இடத்துல கேதர் ஆகுறதுனால இது ஒரு அட்லியே டவுனாவே இருந்துட்டு இருக்கு. சென்சை நீங்க சொல்ற எதையுமே கோகோ காது கொடுத்து கூட கேட்கவே மாட்டா. நீங்க வேணா கோகோக்கு டூர் கைடா இருந்து பிளே பண்ணுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அவ அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. ஆகட்டுக்கும் உனக்கும் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவ கூட நான் க்ளோஸா மாறதுக்காக எவ்வளவோ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா சிக்க மாட்டா. அந்த இடம் ஃபுல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டைமா கோகோ பாக்குறனால அது எல்லாமே அவளுக்கு ட்ரீம் மாதிரி இருந்துட்டு இருக்கும். நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு சந்துக்குள்ள சின்ன வயசுல மீட் பண்ண மாஸ்க் போட்ட லேடி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கும். திரும்பி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாம தேடி வந்த ஸ்டாரிஸோட இருக்கிற மேஜிக் ஸ்டேஷனரி இதுதான்னு கதவை திறந்து உள்ள போனா ஒரு பெரிய மரத்தை எடுத்து கடைக்குள்ள நட்டி வச்சிருப்பாங்க. யார் இவ்வளவு பெரிய மரத்துக்கு நடுவுல ஷாப்பை உருவாக்குனான்னு தெரியலையேன்னு அவ வியப்போட பாத்துட்டு இருக்க. விச் அப்ரெண்டிஸா சேர்ந்த எல்லாருக்குமே சில்வர் வுட் ட்ரீயை பத்தி நல்லாவே தெரியும். ஒரு எலிமெண்டரி அளவுக்கு தானே நீ இருந்துட்டு இருக்கேன்னு கடுப்புல அந்த கடைக்காரன் வெளியே வந்துட்டு இருக்க. கோகோ இப்பதான் என்னோட அப்ரெண்டிஸாவே மாறி இருக்கா, அதனால அவளுக்கு இதை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அப்ப நான் எல்லாருமே பேசிட்டு இருக்கேன், அந்த ஃபேமஸான கோகோ நீ தானா? அது எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிரு. இவங்க தான் மிஸ்டர் நொலானோ, ஸ்டேரிஸோட இருக்கிற மேஜிக் ஸ்டேஷனரியோட ஓனரா இருந்துட்டு இருக்காரு. இங்க இருக்கிற பென், இங்க், என் எல்லா பொருட்களையுமே நானும் என்னோட பேரன் டாட்டாவும் சேர்ந்து தான் உருவாக்கி இருக்கோம். உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ராக்ட் கான்ஜூரிங் இங்க நான் கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். என்னது எக்ஸ்ட்ராக்டா? இந்த ஆளு எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? முழிச்சிட்டு இருக்க. உன் பேரு கோகோ தானே சொன்ன, என் கூட வா உனக்கே அதை காட்டுறேன்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. மேல அவளோட பேரனா இருக்கிற டாட்டா எதையோ ஒன்ன உருவாக்கிட்டு இருக்க. ட்ரீல இருந்து ஒரு கொப்பை உடைச்சி ஒரு பவுல்ல போட்டு கொதிக்க வச்சோன திடீர்னு அது பிளாக் கலர்ல மாறிட்டு இருக்கும். இததான் வுட் க்ரூவர்னு சொல்லுவாங்க. ட்ரீ ரொம்ப ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா பிரான்ச்சஸ் எல்லாமே சில்வரி ஒயிட் கலர்ல தான் இருந்துட்டு இருக்கும். அது இறந்தக்கு அப்புறம் தான் அது கருப்பு கலர்லயே மாறும். இதுல இருந்து வர்ற டாக்ஸிக் ட்ரீ மட்டும் இல்லாம ஹியூமன்ஸுக்கும் ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஆனா அதையே நம்ம வாட்டர்ல போட்டு அதோட ஸ்ட்ரெயின் எல்லாத்தையுமே எடுத்தக்கு அப்புறம் மேஜிக்கோட சோர்ஸ் ஆகி இருக்கிற நம்மளுக்கு தேவையான கான்ஜரிங் இங்க் நம்மளுக்காக கிடைக்கும். ரெகுலரான இங்க் நார்மலான வுட்ஸை எரிக்கிறது மூலமா கிடைக்கும். ஆனா கான்ஜரிங் இங்க் அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமானது. சில்வர் வுட் ட்ரீல இருந்து மட்டும் தான் அதோட பிளட்டை பயன்படுத்தி நம்மளால உருவாக்க முடியும். அதனாலதான் சில்வர் வுட்ஸ் விச்சஸுக்கு ரொம்ப முக்கியமான ட்ரீயா இருந்துட்டு இருக்கு. இது இந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ட்ரீயா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏற்கனவே லெஜெண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, சில்வர் வுட் ட்ரீ ஒரு விச்சு மேல காதல் வசம் பட்டுச்சான், தன்னோட பிளட்டை இங்காவும் பிரான்ச்சஸ வேண்டாவும் கொடுத்துச்சான். வேண்டா நீ அப்பனா வேண்ட தேடி தான் வந்திருக்கியா, இத உன் கூடயே வச்சுக்கோன்னு ஒரு குட்டி பாட்டில்ல இங்க ஊத்தி கொடுத்துட்டு இருக்க. கோகோ நீ எந்த மாதிரி வேண்ட வாங்கணும்னு ஆசைப்படுற, லைட்டானதா இல்ல ஸ்ட்ராங் ஆனதான்னு பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது கடைக்கு வெளியே மாஸ்க் போட்ட அந்த லேடி நிக்கிறத பார்த்தோன்னே கோகோ விரட்டிட்டே பின்னாடியே ஓடிட்டு இருப்பா. இவ இதே ஸ்பீட்ல ஓடினா கண்டிப்பா இந்த டவுன்ல தொலைஞ்சு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. சீக்கிரத்துல நம்ம அவளை கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க. ஆகட் ஒரு ஷூ கடையில இருந்து எந்த மாதிரி ஷூ வாங்கலான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ஆகட்டையும் கூட்டிட்டு அவங்க பின்னாடியே சந்து பொந்து பார்க்காம அவங்க 4 பேருமே ஓடிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துல புகை மூட்டமா மாறிட்டு இருக்கும். புகை எல்லாமே காணாம போனக்கு அவங்க பின்னாடி வந்து பிரஷ் பெட்டியோட கண்ணு முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. கோகோ கண்மூடித்தனமா நீ எங்க ஓடிட்டு இருக்க, எனக்கு ஃபார்பிடன் மேஜிக் புக்கை கொடுத்த விச்ச நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்மூடித்தனமா காட்டு வார்த்தை தேடி வந்த கதையெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம திருப்பியும் ஷாப்பை நோக்கி போறதுக்கான டைம் வந்துட்டு. காய்ஸ் இங்க இருக்கிற சீனரி எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டு இருக்கு. அதுலயும் நம்ம பின்னாடி வந்த பிரஷ் பட்டியும் மொத்தமா காணாம போயிட்டு, இந்த பிரஷ் பட்டின்னு சொல்றதுக்கு பதிலா பட்டின்னு நம்ம ஷார்ட்டா வச்சுக்கிடுவோம். இங்க இருக்கிற வால்ஸும் ஃப்ளோர் எல்லாமே ஒயிட் கலர் ஸ்டோனால மாறி இருக்கு. கேலின்ல நான் இந்த மாதிரி ஒன்ன பார்த்ததே கிடையாது. கண்டிப்பா இது கால் நான் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா நம்ம எந்த விதமான விண்டோவையும் டெலிபோர்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியலையே. நான் மேல போய் என்ன நடக்குன்னு பார்க்க போறேன்னு டெட்டியா அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. டெட்டியா நினைச்சது தப்பு. நம்மளுக்கே தெரியாம டைரக்டா டெலிபோர்ட் ஆகி தான் இந்த இடத்தை நோக்கி வந்து நம்ம மாட்டிருக்கோம். கண்டிப்பா இது ஃபார்பிடன் மேஜிக்கா தான் இருக்கும்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே டெட்டியா ரொம்ப பயத்தோட அந்த இடத்தை நோக்கி வந்து, இது காலினே கிடையாது, நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும். டெட்டியா கொஞ்சம் அமைதியாரு. அப்படி நீ மேல என்னத்தை தான் பார்த்த? நான் பார்த்தேன்னு சொல்றதை விடவும் அது என்ன கண்டுபிடிச்சிட்டு இருந்தா நான் சொல்லியே ஆகணும்னு அவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி ஒரு பயங்கரமான டிராகன் ஒண்ணு வந்துட்டு இருக்கும். மத்தவங்க கூட எனக்கு எந்த வேலையும் இல்ல. ஆனா கோகோ மேஜிக் உலகத்துக்கு உன்ன வரவே இருக்கிறேன், எங்களுக்கு நீ தான் ஒரே நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கேன்னு அந்த லேடி மேல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க. டிராகன் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறனால 4 பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல நடுங்கிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் நொலானோ என்னோட அப்ரெண்டிஸ் எல்லாரையும் நீங்க பாத்தீங்களா? இங்க இருக்கிறது போர் ஆனனால அவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி போர் அடிக்கும் இந்த டவுன்ல? ஏன் இந்த உலகத்திலேயே இதே மாதிரி ஒரு பெஸ்டான ஸ்டோரை பார்க்கவே முடியாது. ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு இங்க இருந்தாலும் கொஞ்சம் கூட போர் அடிக்கவே அடிக்காது. தேங்க்ஸ் சொல்லாம போகக்கூடிய அளவுக்கு அவங்க ஒண்ணு அந்த மாதிரி பொண்ணுங்களே கிடையாது. அவங்க எங்க தான் போனாங்க? அவங்க எல்லாரையும் நான் பார்த்தேன். ஐபால் ஷேப்ல இருக்கிற மாஸ்க் போட்ட ஒரு விச்ச துரத்திட்டு தான் அவங்க இங்க இருந்து ஓடி போனாங்க. அதை கேட்டோன்னே கிரிஃபரி ஷாக் ஆயிட்டு இருப்பான். எல்லாரும் உடனே இந்த டிராகனோட கண்ணை பார்த்துட்டே கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி
ஓடுங்க, கரெக்டான சிக்னல் கொடுத்தோன்னு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிருவோம்னு அதே மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. டிராகன் அவங்கள பின்னாடியே துரத்திட்டு இருக்கும். ஆகட் அவளோட ஃபயர் ஸ்பெல்ல பயன்படுத்தி தாக்கிட்டு அவங்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கு. ஆகட் உன்னோட ஸ்பெல் உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்கா இருந்துட்டு இருந்துச்சு. சிகில் ஆஃப் ஃபயரையும் சிகில் ஆஃப் விண்டையும் சேர்த்து தான் நான் இதை உருவாக்குனேன். இவ்வளவு ஃபாஸ்டா நீ வரைவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ஏற்கனவே இந்த ஸ்பெல்ல அட்வான்ஸா என்னோட பால்ம் கோயர்ல நிரப்பி வச்சுட்டேன். நம்மளுக்கு தேவைப்படும் போது இந்த ரிங்கை மட்டும் க்ளோஸ் பண்ணா போதும், கரெக்டாவே ஸ்பெல் ஆக்டிவேட் ஆயிரும். ஆகட் நீ ரொம்ப கூலாவும் அமேசிங்காவும் இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆபத்துல மாட்டி இருக்கிற சிச்சுவேஷன்லயும் நீ எப்படிதான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. கரெக்டா அவங்க ஒரு டெட் எண்ட் கிட்ட போய் மாட்டிட்டு இருப்பாங்க. டிராகன் அவங்கள எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்கும். நம்ம இப்ப என்ன பண்றது? டிராகன் மட்டும் நம்மள கண்டுபிடிச்சிட்டனா நம்மள கொன்னு கண்டிப்பா தின்றும். எனக்கு சாவறதுக்கு கொஞ்சம் கூட ஆசையா இல்லன்னு ஒரு வினோதமா கோகோவை பார்த்துட்டு இருப்பா. நம்ம எல்லாருமே விச்சோட அப்ரெண்டிஸா இருந்துட்டு இருக்கோம். நம்மளோட மேஜிக்கை பயன்படுத்தி எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும். நான் உடனே ஒரு வால் பிரேக்கர் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான எஸ்கேப் ஆட்சை நான் ரெடி பண்ணி ரிச்சியா டெட்டியா நம்மளுக்கு தேவையான டைமை நீங்க ஏற்படுத்துங்க. அவளோட கண்ணை பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. கோகோ ரொம்ப கவலையில இருந்துட்டு இருக்க. டெட்டியா ஒரு மேஜிக் ஸ்பெல்ல உருவாக்கி அவளோட ட்ரெஸ்ல அது வச்சோன்னே அங்க இருந்து பறந்துட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே டிராகனோட கவனம் கொஞ்சமா திசை மாறிட்டு இருக்கு. நம்மளுக்கு தேவையான டைமை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன், மீதி நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ. அப்ப மேல ஒரு விண்டோவே இருக்கிறத கோகோ கண்டுபிடிச்சிட்டு இருப்பா. அதை ஆகட் கிட்ட சொல்லதுக்காக அவளை தொட்டோன அவ வரைஞ்சிட்டு இருக்கிற லைன் கோணிட்டு போயிட்டு இருக்கும். உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் வரைஞ்சிட்டு இருக்கேன் தெரிஞ்சும் எதுக்காக தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு? என்ன மன்னிச்சிரு, நான் இது ஒன்னும் வேணுக்குனே பண்ணவே இல்லை. இதே மாதிரிதான் எதுவுமே தெரியலன்னு சொல்லி உங்க அம்மாவையும் நீ ஆபத்துல மாட்டி விட்ட. கோகோ இது எல்லாமே உன்னோட தப்பு தான். எப்பதான் இந்த மாதிரி பண்றத நீ நிறுத்த போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு எதையுமே யோசிக்காம ஆகட் கோவத்தோட கோகோவை ஏசிட்டு இருப்பா. ரிச்சி அவங்களுக்கு தேவையான எஸ்கேப் ரூட்டை உருவாக்கணும்னு கோகோவை நிராகதியா விட்டுட்டு அவங்க 3 பேரும் தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. கிர்ஃபரி சென்சை இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அவ கவலையோட இருந்துட்டு இருக்க. பொண்ணுங்க யாராச்சும் உங்க கண்ணுக்கு தெரியறாங்களா? அவங்க யாருமே வெளியில இருக்கிற மாதிரியே தெரியல. பிரிமட் கேப்ஸ் சேர்ந்தவங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக வருவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. சோ அப்பனா அவங்க தான் பிரிமட் கேப்ஸா இந்த இடத்தை நோக்கி வருவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. பிரிமட் கேப்ஸ் சொல்றவங்க பைகோன் ஏரோவை சேர்ந்த ரொம்பவும் ஆபத்தான ஃபேக்ஷனை சேர்ந்தவங்க. அவங்களோட முகத்தை யாருக்குமே காட்டிடக்கூடாதுன்னு மாஸ்க்கு பின்னாடி ஒளிச்சுதான் வச்சுட்டு இருப்பாங்க. கோகோ தெரியாதனமா தான் அவங்கள சந்திச்சிருக்கா. கோகோவை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க இவ்வளவு தூரம் வருவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. டாட்டா உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருந்தா உடனே என்கிட்ட சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, பெருசா எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லைன்னு பேசிட்டு இருக்கும் போதே பட்டி அவனை கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். நீ கோகோ கொண்டு வந்த பிரஷ் பட்டி தானே? அவங்க எங்க போயிருக்காங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டோன்னே அவங்க போன டைரக்ஷனை அவங்களுக்கு காட்டிட்டு இருக்கும். இருள் சூழ தொடங்கிட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சேஃபா இருங்கன்னு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக கிரிஃபரி வேகமா ஓடிட்டு இருப்பான். டிராகன் வேகமா போய் டெட்டியோட க்ளோக்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போவதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ரிச்சி ஏற்கனவே உருவாக்கின ஹோலை நோக்கியே திருப்பி திருப்பி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போய் ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சே ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல அதிகமான குளிரா இருந்துட்டு இருக்க. டிராகனோட சத்தத்தை கேட்டு டெட்டியா பயந்து நடுங்கிட்டு இருப்பான். இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிரு. நீ இந்த ஹேட்டை விட்டுட்டு வந்துட்ட, இதை நீயே வச்சுக்கோன்னு அவளோட கிளாக்க கலட்டி இது இப்போ உனக்கு தான் முக்கியம்னு எடுத்து கொடுத்துட்டு அவ பக்கத்திலே வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் டைமா இந்த கிளாக்க நான் போடும்போது பயத்துல நடுங்கிட்டு இருந்தேன். யாருமே அதை பார்க்கவே இல்லை. ஆனா நான் பார்க்கறதுக்கு ஒரு விச்சு மாதிரி லுக்ல இருக்கேன்னு தெரிஞ்சக்கு அப்புறம் தான் வெளியே எனக்கு தைரியம்னா என்னன்னு வந்துச்சு. இது என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபா தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இது உனக்கு தான் அதிகமா தேவைப்படுது. என்ன சொன்னேன்னு அவளை சுத்தி ஒரு காட்டன் பால் மாதிரி ஒண்ணு உருவாக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது எல்லாமே உன்னோட தப்பு தானே, உன்னை அந்த மாதிரி பார்த்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. உன்னை விடவும் அதிக வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கேன். உதாரணமா சொன்னா நான் சீனியரா இருந்து உன்னை நல்லபடியா பாதுகாத்திருக்கணும். ஆனா என்னோட பயத்தினால அது எல்லாத்தையுமே நான் பண்ண தவறிட்டேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்ப நீ என்ன பாதுகாப்பா தானே வச்சிட்டு இருக்க. இந்த ஸ்பெல் ரொம்ப வார்மா இருந்துட்டு இருக்கு. ஆபத்துல இருந்துட்டு இருக்கிற நேரத்துல நான் ரொம்ப சூப்பர் ரிலாக்ஸா இருந்துட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் பவரை நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப அமேசிங்கா இருந்துட்டு இருக்கு. இது என்னோட ஓன் கிரியேஷனால உருவாக்கி இருக்கேன். சின்ன வயசுல நான் தூங்கிட்டு இருக்கும்போது வானத்துல கிளவுட் மேல இருந்து படுத்து தூங்குற மாதிரி எனக்கு ஒரு கனவு ஒண்ணு வந்துச்சு. அதை பயன்படுத்தி தான் இதை உருவாக்கவே செஞ்சேன். கவுன்சில சேர்ந்தவங்க மட்டும் எனக்காக அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா எல்லாராலையும் இதை நல்லா ஃப்ரீயாவே யூஸ் பண்ண முடியும். உன்னோட கிளாக்க நீயே போட்டுக்கோ. எக்காரணத்து கொண்டும் நோவிஸ் கார்க்ல நம்ம கிளாக்க கழட்டவே கூடாது. சேஃபாவே நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எல்லாருமே ரியலான விச்சா மாறுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருந்துட்டு இருக்குன்னு அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்க. நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு நல்லாவே கேட்டுட்டுன்னு ஆகட் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பா. வெளியே ரொம்ப குளிரா இருந்துட்டு இருக்குன்னு ரிச்சியும் அங்க வந்துட்டு இருக்க. மத்தவங்க எல்லாருமே பறக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணு நீ ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தேவையான கிளவுடான மெட்டீரியலா இருக்கிற காட்டன் உனக்கு தேவைப்படும். ஆனா அந்த மாதிரி இருந்தனா இதை ஒரு நார்மலான மேட்ரஸா மாத்திடுவாங்கல்ல. கனவு பத்தி பேசுறதெல்லாம் நல்லதுதான். ஆனா ரியாலிட்டியும் கொஞ்சம்
பாருங்க. இப்ப நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும். அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா ஏதாச்சும் சொல்லுங்க. இந்த மொத்த ஏரியாவுமே ஸ்பெல்லால தான் இயங்கிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம எங்க ஓடினாலும் ஒரே டைரக்ஷன் நோக்கி திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கோம். ஃபார்பிடன் மேஜிக்கை பயன்படுத்தி தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா காஸ்டிங் சீல் பக்கத்துல இருந்தே ஆகணும். காய்ஸ், அந்த காஸ்டிங் சீலை நான் பார்த்தேன்னு அவ ஏற்கனவே பார்த்ததை அவங்க எல்லாருக்கும் காட்டிட்டு இருப்பா. இங்க இருந்து பார்க்கும்போது டிராகன் முன்னாடியே விடவும் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரில தெரியுது. டிராகன் அந்த காஸ்டிங் சீலை பாதுகாத்துட்டு இருக்குன்னா அதை தோக்கடிச்சா மட்டும் தான் நம்மளால அது கிட்ட நெருங்க முடியும். என்னோட ஃபயர் மேஜிக் தான் அதுக்கு கரெக்டா இருக்கும்னு அவ எடுத்துட்டு இருக்கும்போது, இல்ல உன்னோட ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி அதை உன்னால எதுவுமே பண்ணவே முடியாது. அப்ப நான் என்னோட ஃபயர் மேஜிக் ஒன்னத்துக்கு உதவாதுன்னு நீ சொல்ல வரியா? நான் அந்த மாதிரி சொல்லவே இல்ல. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னோட ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்கும் போது அது அந்த டிராகனை ஃப்ளோ ஆக்கிச்சு தவிர அது எந்த விதத்திலையும் காயப்படுத்தவே இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி அதை தோக்கடிக்க வாய்ப்பே இல்லை. உன்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு. நம்ம அதை தோக்கடிக்காம விடுறதுதான் நல்லது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்னா அந்த மாதிரி தப்பா பேசுனதுக்கு கலைக்கிறதுக்கு இது நல்ல டைமே கிடையாது. நான் ஒன்னும் உங்களை நக்கல் பண்ணவே இல்லை. நீயும் டெட்டியாவும் தான் எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தீங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருந்துட்டு இருக்கு. அது கரெக்டா வேலை செய்யுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான டைம் வந்துட்டுன்னு என்னோட பிளானே டெட்டியாவோட கனவை நிறைவேற்றுறது தான். நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? ஒழுங்கா சொல்லு. இந்த இடமே ரொம்ப குளிரா இருந்துட்டு இருக்கு. ஆனா டெட்டியாவோட கிளவுடுக்குள்ள இருக்கும்போது அது சேஃபாவும் ரொம்ப வார்மாவும் ஃபீல் ஆயிட்டு இருக்கு. டிராகனுக்கு ஒரு பெரிய பெட்டை ஒண்ணு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். அதை பயன்படுத்துறது மூலமா டிராகன் கண்டிப்பா நம்மள அட்டாக் பண்றதே மறந்து அந்த இடத்துல சேஃபாவே மாறிடும். கோகோ சொல்றது கரெக்ட் தான். ஹியூமன்ஸுக்கு பெரிய கவலையே தூங்குறது தான். அந்த தூங்குறதுக்கு தேவையான வார்மான பெட்டை மட்டும் நம்ம உருவாக்கணும்னா நம்மளுக்கு மட்டும் இல்ல, டிராகனுக்கும் கண்டிப்பா இது பிடிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிராகன் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும் போதான் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். டிராகனோட டெயிலும் அதோட நோஸும் எங்கெல்லாம் படுதோ அந்த இடம்லாம் வெடிச்சு சதுரும் போது அதுக்கு அதிகமான பெயினை உண்டாக்கிட்டு இருக்கு. அப்பதான் எனக்கு இந்த பிளானே ஞாபகம் வந்துச்சு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்பெல்லுமே ஃபார்பிடன் கிடையாது. சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஸ்பெல் அதிகமா இருந்துட்டு இருக்குன்னு சென்சை என்கிட்ட ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருந்துட்டு இருக்கு. கைண்டான மேஜிக்கை டிராகன் கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் வேலை செஞ்சுச்சுன்னா நம்மளுக்கு மட்டும் இல்ல, டிராகனுக்கும் எந்த விதமான பாதிப்பையும் அது உண்டாக்காது. ஆகட்டு, நீ மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா இந்த வேலை ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிரும். இதை நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் பண்ணி ஆகணும். எங்க எல்லாரையும் நீ தான் ரொம்ப பெஸ்டான டிராயிங்க வரைஞ்சிட்டு இருக்கு. நீ எங்களோட டீம்ல சேர்ந்துட்டீங்கன்னா நம்ம ஜெயிக்கிற சான்ஸ் ரொம்ப அதிகமா மாறிடும்னு பேசியே அவளை சம்மதிக்க வச்சிட்டு இருக்க. ஆனா டிராகனோட வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு அதிகமான கிளவுட் இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை கரெக்டா பண்ண முடியும். நம்மளோட பாக்கெட் பயரை பயன்படுத்தி நம்ம பண்ணா என்ன? நம்ம 4 பேர்கிட்ட இருக்கிற பேப்பரையும் முடியையும் ஏன் ட்ரெஸ் வரைக்கும் யூஸ் பண்ணா கூட அது பத்தவே பத்தாது. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வால் பிரேக்கர் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி ரிச்சி ஒரு ஓட்டை ஒண்ணு போட்டிருப்பா. அது மூலமா அதிகமான சாண்ட் உருவாயிருக்கும். அந்த சாண்டை பயன்படுத்துறது மூலமா நம்மளால டிராகனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய கிளவுடையே உருவாக்க முடியும்னு இந்த சின்ன வேலையை நானே பாத்துக்கிறேன்னு வேக வேகமா அதிகமான டிராயிங்ஸ் ஃபாஸ்டா வரைஞ்சிட்டு இருக்கேன். டெட்டியா, உன்னோட ஸ்பெல்ல பயன்படுத்தி சென்ட்ரல் பிளாசா கிட்ட எல்லா சாண்டையும் கேதர் பண்ணு. அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துக்கு கொண்டு வர்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்றது? உன்னோட பிளானை நான் ஏத்துக்கிட்டேன். இருந்தாலும் நம்பக்கூடிய வகையில உன்னோட ஸ்பெல்லோட ஸ்கில் லெவல் இல்லவே இல்லை. அதனால எதுவுமே பண்ணாம இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு அவங்க எல்லாருமே அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அகட்டி ஏற்கனவே கசக்கி தூக்கி போட்ட பேப்பரை திறந்து பார்த்துட்டு இருப்பா. அதுல இருக்கிற சர்க்கிள் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துட்டு இருக்கும். எப்படி அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான்னு கிட்ட போய் பார்த்துட்டு அடுத்ததா டெட்டியாவும் ரிச்சியும் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வந்துட்டு இருக்கும். அவங்களால அது முடியுதுன்னா கண்டிப்பா என்னாலேயே முடியும்னு வேக வேகமா வரைய தொடங்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல அந்த இடம் ஃபுல்லாவே இருள் சூழ்ந்துட்டு இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற பேப்பரும் காலி ஆயிட்டு இருக்கு. அப்ப அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒண்ணு அங்க நடந்துட்டு இருக்கும். கோகோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபயர் பால் ஒண்ணு கரெக்டா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம ஸ்டேபிளா உருவாக்கிட்டு இருப்பா. ஆகட்டு, கோகோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபயர் பால் ஒண்ணு உருவாக்கி இருக்கா. உன்னால எப்படி இந்த அளவுக்கு ஸ்டேபிளா நல்லாவே உருவாக்க முடிஞ்சிச்சு? நீங்க எல்லாரும் பண்றத பார்த்து பிராக்டிஸ் பண்ணி திரும்ப திரும்ப பண்ணி தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். திரும்ப திரும்ப பண்ற மாதிரி இருந்தா யாராலனாலும் தான் பண்ண முடியும்னு அப்பதான் ரெபுடேஷன் ஸ்பெல் ஒண்ணு இருக்குன்னு சொல்ற விஷயமே அவளுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அடுத்ததா அவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து டிராகன் இருக்கிற திசையை நோக்கி ஓடி போய் டெட்டியாவும் கோகோவும் சேர்ந்து ஒரு பக்கத்துல இருந்து காஸ்டிங் சீல உருவாக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல ரிச்சியும் ஆகட்டும் இருந்து அவங்களுக்கு தேவையான சர்க்கிளை உருவாக்கி ரிங்க கம்ப்ளீட் பண்ணோன ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகி அந்த இடமே வெடிச்சு செதறி சாண்டா மாறிட்டு இருக்கும். ரிச்சி அடுத்த ஸ்டேஷனை நோக்கி போய் அங்க இருக்கிற ரிங்க கம்ப்ளீட் பண்ணோன மொத்தமா அந்த இடமே வெடிச்சு செதறி சாண்டா மாறிட்டு இருக்கும். இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சீனை காட்டிட்டு இருப்பான். ரிபிடேஷன் ஸ்பெல்லா நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? அவளோட பாக்கெட் பேப்பர்ல ஒரு ஸ்பெல்ல உருவாக்கி அதை கசக்கிட்டு ஸ்பெல்ல யூஸ் பண்ணோன திருப்பியும் அது பழைய நிலைமைக்கே மாறிட்டு இருக்கும். இதுதான் ரிபிடேஷன் ஸ்பெல் சொல்லுவாங்க. என்னோட வால் பிரேக்கரும் பில்லோ கிளஸ்டர்லயும் இந்த ரெபுடேஷன் ஸ்பெல்ல காம்பினேஷனா நம்ம யூஸ் பண்றது மூலமா சாண்ட் மொத்தத்தையுமே கிளவுடா மாத்தி இந்த டிராகனுக்கு தேவையான அளவு
அளவுக்கு 5 மடங்கு பவரை நம்மளால உருவாக்க முடியும். இது எல்லாமே பொசிஷனுக்கு வரும்போது பீஸ்டோட வெயிட் எல்லாமே இந்த ஃப்ளஃபினஸ்ல மெயின்டைன் ஆகி அதுக்கு அது பிடிக்கவும் வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கோகோவோட ஐடியா கரெக்டா வேலை செஞ்சு டிராகன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஃப்ளஃபியான குஷனை உருவாக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சான்ஸ்னு அவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது டிராகன் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே ரொம்ப நிம்மதியா இருந்துட்டு இருக்கு. என்னோட ஸ்பெல்லால மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் டைமா நான் பார்க்கும்போது எனக்கு அது சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்குன்னு காஸ்டிங் சீல் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்பெல் பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பா நம்ம சென்சைக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு அவங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போது கிரிஃபரி பட்டியோட உதவியோட அவங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையேன்னு பின்தொடர்ந்து ஒரு சந்துக்குள்ள வந்துட்டு இருப்பான். அங்க ஏற்கனவே கான்ஜரிங் இங்கோட ஸ்மெல்ல பயன்படுத்தி பட்டி அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். ஸ்டோனை மேல தூக்கி பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஸ்பெல் ஒன்னு ஆக்டிவேட் ஆகி அந்த இடமே வெடிச்சு செதறிட்டு இருக்கும். கோகோவோ மத்தவங்க இருந்துட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள வானத்துல ஒரு பெரிய ஓட்ட மாதிரி தப்பிச்சு போகக்கூடிய வழி ஒன்னு ஓபன் ஆகிட்டு இருக்க அவங்க எல்லாருமே தப்பிக்க போறோம்னு சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கும்போது ஸ்டேர் கோஸோட ஒரு படி உடஞ்சி ஆகட் கீழே விழுந்துட்டு இருப்பான். இந்த வாட்டி அவ எந்த விதமான ஃபிளையிங் ஷூஸையும் போட்டிருக்காம இருக்கறனால அவளால பறக்க வாய்ப்பே இல்ல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டிராகன் அவளை திங்கியதுக்கு தயாராயிட்டு இருக்கும். ஆனா அதுக்குள்ள கிரிஃபரி அந்த இடத்தை நோக்கி வந்து ஆகட்ட காப்பாத்திட்டு தப்பிச்சு போயிட்டு இருப்பான். டிராகன் அவங்கள கண்டிப்பா தின்னே தீருவேன்னு தொடர்ச்சியா விரட்டிட்டு இருக்கும். வேகமா மேல நோக்கி போய் அவங்கள சுத்தி இருக்கிற கிளவுட்ஸ் எல்லாத்தையுமே செதறடிச்சிட்டு அவனோட பவர்ஃபுல்லான வாட்டர் டிராகனை அந்த இடத்துல உருவாக்கி அது மூலமா டிராகனை தாக்கி அதோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். சென்சை உங்களை பாப்போன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலன்னு கெட்டியா ரொம்பவும் ஆனந்த கண்ணீரோட அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்க. நீங்க எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சீங்க? உங்களை தேடி நான் எல்லா இடத்துலயும் அலையும் போதுதான் ஒரு ஸ்பேஸ் இருக்கு தெரிய வந்துச்சு. அதை ஓபன் பண்ணோட தான் இந்த இடத்தை நோக்கி என்ன கொண்டு வந்துச்சு. கோகோ எங்க போனான்னு அவங்க தேடிட்டு இருப்பாங்க. அப்போ கோகோ திடீர்னு ஒரு இன்ஃபினிட்டியான ஒரு உலகத்துக்குள்ள இருந்துட்டு இருப்பா. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி விதைச்ச சீடு இந்த அளவுக்கு பிரமாதமா வளர்றதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. நான் கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே நீ நல்லா தான் பண்ணிட்டு இருக்க. அதோட growth என்னால பார்த்தாலே நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நான் உனக்கு ஒரு gift கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு. இந்த மேஜிக்கை கிரிஃபரியால கூட உனக்கு கத்து கொடுக்கவே முடியாது. கரெக்டான டைம் வரும்போது அது உனக்கே தெரிய வரும்னு அவ அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. கோகோ கண்ணை முழிச்சிட்டு திருப்பி நம்ம காலையின்குள்ளேயே வந்துட்டோமா? ஆகட்டுக்கு என்னாச்சு? நான் நல்லா தான் இருந்துட்டு இருக்கேன்னு நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டவர் ஸ்டேஸ்ல மயங்கி இருந்துட்டு இருந்த. பிரிம்ட் கேப்ஸை சேர்ந்தவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டாங்களா? இல்ல எனக்கு எதுவுமே ஆகல. இருந்தாலும் உங்க எல்லாரையுமே இந்த பிரச்சனையில மாட்டி விட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. டெட்டியா ஏற்கனவே நடந்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா. நீ தான் இங்க இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்திருக்க. ஐடியான்னு சொல்றது ஸ்பெல் காஸ்டிங்க உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமானதா இருந்துட்டு இருக்கு. அதை நம்ம கடுமையா ட்ரைனிங் எடுக்கிறது மூலமா தான் டேலண்டா நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். கோகோ நீ உண்மையிலேயே சாதிச்சிட்டேன்னு கிரிஃபரி சொல்லிட்டு இருக்கிறத கேட்டோன்னே அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பா. மிஸ்டர் நோலனோ, நான் உங்ககிட்ட ஒரு சீரியஸான ஃபேவர் ஒன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பிளாக் கலர்ல இருக்கிற காஸ்டிங் சீல் எந்த இங்கால மாறி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? எக்காரந்து கொண்டும் நைட் மொராலிஸ் கிட்ட இத பத்தி நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா ஃபார்மிடன் மேஜிக்க பார்த்தா கண்டிப்பா நம்ம ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். சொல்ல கூடாது நான் சொன்னா கண்டிப்பா நீங்க சொல்லவே கூடாதுன்னு முறைச்சிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். கோகோ தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானு ஆகட் வீட்டுக்கு வெளியே வந்து நிம்மதியா அவளோட ஸ்பெல்ல வரையதுக்கு தயாராயிட்டு இருப்பா. இருந்தாலும் அந்த லைட் ரொம்ப வீக்காவும் அன்ஸ்டேபிளாவும் இருந்துட்டு இருக்கும். நீட்டா வரைகிற ஆகட்டே அந்த அளவுக்கு திணறிட்டு இருக்க கோகோவோட சர்க்கிள் எல்லாமே வளைஞ்சி நெளிஞ்சின்னு கோணலா இருந்துட்டு இருக்கு. என்னோட பிக்மெண்ட் ஸ்டோனை பயன்படுத்தி நான் வரைஞ்சனா அது ரொம்ப நைஸாவும் லைன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு இருக்கு. ஆனா என்னோட இந்த சின்ன பாக்கெட் பேப்பர்ல அது வரையதுக்கு வாய்ப்பே இல்ல. அன்னைக்கு என்னால ஒரு சிங்கிள் ஸ்பெல்ல கூட காஸ் பண்ணவே முடியல. ஐடியா தான் மேஜிக்கோட முக்கியமான எலிமெண்டாவே இருந்துட்டு இருக்குன்னு சென்சாய் சொன்னாங்க. அதை நான் இப்போ திங்க் பண்றத உடனே நிறுத்தணும். இல்லனா என்ன ரொம்பவும் சோகமடைய வச்சிரும். தொடர்ச்சியா நான் பிராக்டிஸ் பண்ணா என்னால முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுன்னு திருப்பியும் வரைய ஆரம்பிச்சுட்டு இருப்பா. ஆனா வரைய தொடங்கினோனையே தூக்கமா வந்து தூங்குறதுக்கு தயாராயிட்டு இருக்க. நீ இங்கேயே படுத்து தூங்குனீனா சீக்கிரத்துல உனக்கு காய்ச்சல் வந்துரும்னு கிரிஃபரி அந்த இடத்தை நோக்கி வர்றத பார்த்தோன்னே நான் ஒண்ணு தூங்கலாம் செய்யல. கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அவ்வளவுதான். இதே சூழ்நிலை போச்சுன்னா டவர் ஆஃப் டோமஸ்ல இருக்கிற டெஸ்ட்ல என்னால பாஸ் ஆகவே முடியாது. அதுக்கப்புறம் பிக்சர் புக்கை நம்மளால கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நான் எதையுமே கைவிடவே மாட்டேன். என்னால இதை பண்ண முடியும். ஏன்னா எனக்கு மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும். கோகோ கொஞ்சம் என் கூட வர முடியுமான்னு கிச்சனை நோக்கி கூட்டிட்டு போய் ஒரு பாட்டை திறந்து அது எப்படி டேஸ்டா இருக்குன்னு பாக்கிறதுக்காக ஸ்பூனை எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். அதை சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோகமா இருந்தவா புத்துணர்ச்சியா மாறி அந்த டேஸ்ட்ல மயங்கிட்டு இருக்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டூ இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னது 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதா? இவன் என்ன டெஸ்ட் பண்ணதுக்காக தான் கூட்டிட்டு வந்தான். நானு பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கேன். மேஜிக் குக் பாட்ல ரிப்பீட்டட் ஆன ஸ்பெல்ல நான் பண்ணனாலதான் இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா மாறின மாதிரியே இருந்துட்டு இருக்கு. டேஸ்ட் அந்த அளவுக்கு மோசம் கிடையாதுன்னு நீ சந்தோஷப்பட்டிருக்கும் போது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. உன்னோட ஸ்பெல்ல நீ திருப்பி திருப்பி ரெகுலரா பண்ணும்போது
போது எதனாலும் உன்னால சாதிக்க முடியும். கொஞ்சம் கார்பே செய்யாம எடுத்து வெளியே போட்டுட்டு இருப்பான். இந்த ஃப்ரூட் ரொம்ப டெலிஷியஸா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ ஏற்கனவே உன்னோட ஃபயர்பால் ஸ்பெல்ல நல்லபடியா வரைஞ்சதா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நீ தான் எங்களுக்காக குக் பண்ணி கொடுக்க போற. அதே மாதிரியே ஃபயர்பால் ஸ்பெல்ல வரைஞ்சிட்டு இருப்பா. அது மேல எடுத்து அந்த ஃப்ரூட்டை போட்டோன்னே கணம் தாங்க முடியாம அங்க இருந்து ஃபயர் காணாம போயிட்டு இருக்கும். கார்பே செய்யாம ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடியது. அதனால சைன் ஆஃப் லெவிடேஷன்ல ரொம்ப லாங்கா எரியக்கூடிய ஃபயரை பயன்படுத்தி மட்டும் அதை குக் பண்ண முடியும். தொடர்ச்சி அதை ட்ரை பண்ணி ஒரு வழியா அதை பேக் பண்ணி பெர்ஃபெக்ட்டாவே குக் பண்ணிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் டைமா நான் மாஸ்டர் பண்ணதே வாட்டர் மேஜிக் தான். ஆனா சின்ன வயசுல நீச்சல் அடிக்க எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. வாட்டரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப வெறுப்பு. அதனாலேயே எனக்கு அதிகமான வாஷிங் டியூட்டியை தான் கொடுப்பாங்க. போக போக தொடர்ச்சியா நான் ட்ரைனிங் பண்ணுதான் அது எல்லாத்தையுமே என்னால கரெக்டா பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு விஷயத்தை நீ சீக்கிரமா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உன்னோட லைஃபை விடவும் பெட்டரான டீச்சர் இருக்க வாய்ப்பே இல்லை. உதாரணமா நீ ஏதாச்சும் ஒரு ஃபுட்டை சமைக்க நீ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சமைப்ப. இதுவே இதுக்கு முக்கியமான உதாரணமா இருந்துட்டு இருக்கு. சென்சை நீங்க சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருந்துட்டு இருக்குன்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இங்க இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் ஒண்ணு வந்துச்சு. டேஸ்டான சாப்பாடு எதையாச்சும் நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்களான்னு ரிச்சியும் டெட்டியாவும் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே கோகோ தான் சமைக்க போறான்னு அவளுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாத்தையுமே அவங்க பண்ணி கொடுத்து ஒரு டெலிஷியஸான ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சென்சை நம்ம வெளியே இருந்து சாப்பிடுவோமா, அது பார்க்கிறதுக்கு ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன். ஆகட்டு எங்க கூட வரியா, நம்ம வெளியே இருந்து லஞ்ச் சாப்பிடுவோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே இருந்து வேலை பார்க்கும் போது அங்கேயே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதனால நான் வரலன்னு அவ அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கேன். சந்தோஷமா வெளியே போறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஆனா மழை ரொம்ப பலமா அடிச்சிட்டு இருக்கு. நம்ம சென்சாய்க்கு தண்ணியை கண்டாலே பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னு அவங்க 3 பேரும் கவலையோட ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. இந்த உலகத்துல விச்சசால பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுன்னு. என்னதான் மழை பெஞ்சாலும் அவங்க மேல ஒரு துளி தண்ணி கூட விழாம பிரிட்ஜ் கீழே இருந்து மழை பெய்யற அழக பார்த்து லஞ்ச ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கொஞ்சமா மழை நின்னோன ரெயின்போ வெளிப்பட்டு இருக்கும். இந்த அழக கண்டிப்பா ஆகட்டுக்கும் நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன். நான் உடனே ஆகட்டை கூட்டிட்டு வரேன்னு வீட்டை நோக்கி ஓடி வந்து கதவை திறந்தா, நீ யாரு? இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததே கிடையாது. அலைரவோட மெசஞ்சரா நீ இருந்துட்டு இருக்கியா? கோகோ குடிச்சிக்கிறதுல புயல் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த இடத்துல இருக்க கூடாது. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும்னு கிரிஃபரியும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்க. நான் கிரிஃபரி சென்சோயோட அப்ரெண்டிஸா இருந்துட்டு இருக்கேன்னு அவனோட க்ளோக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருப்பான். என்னது அப்ரெண்டிஸா? கிரிஃபரி, நான் இல்லாத நேரத்துல திருப்பியும் ஒரு அப்ரெண்டிஸை நீ கண்டுபிடிச்சிட்டியா? சாதாரணமா சொல்லணும்னா ஃபார்பிடன் மேஜிக்கை யூஸ் பண்ண விக்டமே இவதான். பிரிண்ட் கேப்ஸோட எந்த விஷயத்திலையும் நம்ம தலையிடவே கூடாது. நான் உடனே இவளை கொண்டு போய் நைட் மோரலிஸ் கிட்ட ஒப்படைக்க போறேன்னு கூட்டிட்டு அவங்க வந்து போயிட்டு இருக்க. திடீர்னு ஒரு வாட்டர் பேரியர் அவங்களோட பாதையை தடுத்து நிறுத்திட்டு இருக்கும். என்னன்னு திரும்பி பார்த்தனா என் கிட்ட இருந்து யாராலையும் கோகோவை பிரிக்கவே முடியாது. என்னோட ஃப்ரெண்டா இருக்கிற உனக்கும் அது நல்லாவே பொருந்தும். உன்னோட மேஜிக்கை என் கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்க. யார் இந்த பொண்ணு? நீ உள்ள வந்தீனா எல்லாத்தையுமே தெளிவா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நான் தயாரா இருந்துட்டு இருக்கேன். கொஞ்சமா மழை நின்னோன வேகமா டெட்டியாவும் ரிச்சியும் வீட்டை நோக்கி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இந்த மழை தொடர்ந்து பெய்யறத பார்க்கும்போது இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா புயல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியே புயல் வருமோ தெரியாது. ஆனா நம்ம வீட்டுல புயல் வந்து ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அவுட் சைடரை உன்னோட அப்ரெண்டிஸா நீ மாத்துவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவுட் சைடர் சொல்றது கொஞ்சம் ஓவர் தான். இவளோட பேரு கோகோ. என்ன மன்னிச்சிரு கோகோ. இது வரைக்கும் விச்ச தவிர வேற யார் கூடயும் நான் பேசினதே கிடையாது. இவனை மீட் பண்றது இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவனோட பேரு ஓல்ட்ரூகியோ. இவனோட பேரு கரெக்டா வாய்க்குள்ள நுழையவே மாட்டேது. ஓல்னு சொன்னா அது தப்பான அர்த்தத்தை உண்டாகும். அதனால ரூகியோனே நம்ம சொல்லுவோம். இந்த அட்டீரியரோட வாட்ச்ஃபுல் ஐயா தான் இருந்துட்டு இருக்கான். கேலினோ கிரேட் ஹால்லையும் ஸ்மாலும் ரூரலான விச்சஸ் எல்லாருமே தங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தி இருக்க கூடாதுன்னு வாட்ச்ஃபுல் ஐன்னு சொல்ற இன்னொரு விச் கூடயே இருந்துட்டே இருப்பாங்க. நம்ம எந்த பிரச்சனையும் வெளியே தேடி போகவே வேண்டாம். நீனே உன் கூடயே வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கு. அன்னைக்கு ராத்திரி நான் கோகோவோட மெமரியை எரேஸ் பண்ணியிருந்தேன்னா ஃபார்பிடன் மேஜிக் பிக்சர் புக்கோட லீடு நம்மளை விட்டு மொத்தமா போயிருக்கும். அதுலயே அவங்க அம்மாவை திருப்பி காப்பாத்தணும்னா இதுதான் ஒரு பெஸ்டான மெத்தடாவே இருக்கும். ஃபார்பிடன் மேஜிக்கை இன்வெஸ்டிகேட் பண்றது நம்மளோட வேலையே கிடையாது. நைட் மோரலிஸை சேர்ந்தவங்களே எல்லாத்தையுமே பாத்துக்கிடுவாங்க. நைட் மோரலிஸ் சொல்ற எதை பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு தானே நீ திங்க் பண்ணிட்டு இருக்க. ஆர்டர் ஆஃப் மோரல் ஸ்பெல் காஸ்டிங் தான் ஷார்ட் ஃபார்மா நைட் மோரலிஸ் சொல்லுவாங்க. மேஜிக்கை பாதுகாக்கக்கூடிய விச் தான் இந்த நைட் மோரலிஸ். பேக்ட் உருவான நாள்ல இருந்தே மேஜிக்கோட சீக்ரெட் எல்லாத்தையுமே நல்லபடியா பாதுகாத்துட்டு வராங்க. ஃபார்பிடன் மேஜிக்கை யூஸ் பண்ணக்கூடியவங்களோட மெமரியை எரைஸ் பண்றதா இவங்களோட வேலையே. ரூல்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருந்துட்டு இருப்பாங்க. பாகுபாடு இல்லாம எல்லார்கிட்டையும் சமமாவே அவங்களோட வேலையை காட்டுவாங்க. நாங்க மட்டும் உன்னை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தோம்னா மேஜிக் மேல இருக்கிற உன்னோட லவ் மொத்தத்தையுமே அவங்க எரைஸ் பண்ணிடுவாங்க. அதுலயும் கோகோ ஒரு நல்ல பொண்ணா இருந்துட்டு இருக்கா. கடுமையா ட்ரைனிங் எடுக்கா. அவங்க அம்மாவை பிடிச்ச மாதிரியே மேஜிக்கும் அவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. கோகோவோட மேஜிக்கை எரைஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னோட மேஜிக்கை அவங்க எரைஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு அவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டோன்னே உன் இஷ்டத்துக்கு நீ என்னனாலும் பண்ணிக்கோ. ஆனா ஏதாச்சும்
ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உடனே கிரேட் ஹாலை நோக்கி போய் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். வாட்ச்ஃபுல் ஐயா இருக்கிற என்னோட முக்கியமான வேலையை அதுதானே சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். கிரிஃபரி சென்சை, நீ எதை நினைச்சு கவலைப்படாத. உன்னோட மேஜிக் பவரை பயன்படுத்தி இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகி என்னோட அபிஷியலான அப்ரெண்டிஸா நீ மாறுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. அவங்க பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ரிச்சியும் டெட்டியாவும் இருந்து கேட்டுட்டு இருக்க. நீங்க எல்லாருமே ஏற்கனவே மழையில நனைஞ்சிருக்கிறதுனால தூங்குறதுக்கு முன்னாடி குளிங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. பட்டிய குளிக்கிறதுக்காக தேடிட்டு இருப்பா. குளிக்க பயந்துட்டு ரூகியோட ரூமுக்குள்ள போயிட்டு இருக்கும். போய் இவனோட ரூமுக்குள்ளேயே போச்சு, அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிட்டுன்னு கதவை தட்டுறதுக்கு கிட்ட நெருங்கி போயிட்டு இருப்பான். யாராச்சும் கதவை தட்டினீங்கன்னா அவங்கள சபிச்சு கதையை முடிச்சிருவேன்னு வார்னிங் கதவுல எழுதிருக்கிறத பார்த்தோன்னே வேற வழியே இல்லாம பட்டியை தேடி உள்ள போய் தெரியாதனமா தும்மிட்டு இருப்பா. நான் தான் யாராச்சும் கதவை தட்டினா அவங்க கதையை முடிச்சிருவேன்னு வார்னிங் எழுதி வச்சிருக்கேன்ல. கோகோ, உடனே இதை கூட்டிட்டு நீ வெளியே போ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது உடம்பு ஃபுல்லாவே மழை தண்ணியினால நனைஞ்சு இருந்துட்டு இருக்கும். ஆனா இப்போ ட்ரையா இருக்கிறத பார்த்து இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்க. அவனோட கையில இருக்கிற மோதிரத்தை ஒன்னாக்கணும்னு அவங்க உடம்புல இருக்கிற வாட்டர் எல்லாத்தையுமே மேஜிக் ட்ரையா மாத்திட்டு இருக்கும். உனக்கு சளி பிடிச்சிட கூடாதுன்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். டோரை திறந்து வச்சது என்னோட தப்பு தான். இப்போ உடனே நீங்க ரெண்டு பேரும் வெளியே போங்க. கீழே கைய வச்சு பார்த்துட்டு இருப்பா. ஸ்டோன் லைட் கலர்ல மின்னிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேஜிக் மேலேயே ஆசை வந்துச்சு. இதை க்ளோ ஸ்டோன் பார்த்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னோட மாஸ்டர் ஒர்க்காவே இருந்துட்டு இருக்கு. சிகிலையும் ரிங்கையும் ஒரு ஸ்டோனுக்கு மேல இன்னொன்னா வைக்கிறது மூலமா இது ஒரு சிம்பிள் ஸ்பெல்லா இருக்கிறதுனால எல்லாராலையும் இதை பண்ண முடியும்னு திரும்பி பார்த்தனா அவன் பேசுற எதையுமே அவன் கேட்காம சந்தோஷமா அதை வச்சு விளையாடிட்டு இருக்க. என்னோட வாழ்க்கையில லைட் ரொம்ப ஸ்பெஷலானது. சின்ன வயசுல இதுல நான் நடக்கும் போது என்னோட மேஜிக்னால தான் இது எல்லாமே லைட் அடிக்குதுன்னு நான் ரொம்ப சந்தோஷத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆசையோட எடுத்து வைப்பேன். ஆனா வீட்டை நோக்கி போக போக அது எல்லாமே என்னை விட்டு மொத்தமா போனோன்னு ஒரு சேடான மெமரியா தான் இருந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்தக்கப்ப தான் மேஜிக்கை கத்துக்கணும்னு சொல்ற ட்ரீமே எனக்கு வந்துச்சு. இந்த ட்ரீமை திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி ரூகியோ சென்சைன்னு அவ சொல்றதை கேட்டோன்னே நான் உன்னோட சென்சையெல்லாம் கிடையாது, இப்போ உடனே நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் தொலைங்கன்னு தூக்கி எறிஞ்சிட்டு என்னைய மாதிரி அவளுக்கும் மேஜிக்னா ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு கதவை அடைக்காம திறந்து வச்சுட்டே உள்ள போயிட்டு இருப்பான். வெளியே மழை போர்ஸா அடிச்சிட்டு இருக்கும். நான் லிவிங் ரூம்ல போய் படிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆகட், என் கூட நீ வரதுக்கு தயாரா இருக்கியா? இங்கே இருந்து படிக்கிறதே எனக்கு ஈஸியா தான் இருந்துட்டு இருக்குன்னு வேண்டாம் சொல்லிட்டு இருப்பா. ஆனா அங்க மழை ரொம்ப போர்ஸா பெய்யறனால அந்த நாய்ஸ் எல்லாமே அவளை போக்கஸ் பண்ண விடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்கும். இந்த சின்ன சத்தத்தை பயன்படுத்தி என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு தொடர்ச்சியா பிடிவாதமா இருந்து வரைஞ்சி முன்னாடியை விடவும் கொஞ்சம் ஸ்டேபிளான லைட்டை உருவாக்கிட்டு இருப்பா. இதே சூழ்நிலை போச்சுன்னா அடுத்த டெஸ்ட்ல நான் பாஸ் ஆகி வெளி உலகத்தை நோக்கி போய் என்னால வேலை பார்க்க முடியும்னு சந்தோஷமா முடிவு எடுத்துட்டு இருக்கும் போது யாராச்சும் விச்சு இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கீங்களா, பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு யாரோ சத்தம் போடுற மாதிரி சவுண்ட் கேட்டோன்னே என்னன்னு வெளியே வந்து பார்த்துட்டு இருப்பா. ஸ்டேர்கேஸ் ரிவரோட பிரிட்ஜ் மழை வெள்ளத்தினால தாக்கப்பட்டு ஒரு கேரேஜ் ஒன்னு ரிவரோட மிடில்ல டிராப் ஆகி இருந்துட்டு இருக்கு. அது ரொம்ப ஆபத்தான இடமா இருக்கிறதுனால யாருமே கிட்ட நெருங்கிறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. என்னோட பையன் அந்த கேரேஜ்ல தான் இருந்துட்டு இருக்கான், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். சென்சை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆகட், அது ஒண்ணு அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. அப்ரெண்டிஸா இருக்கிற நீ கண்டிப்பா இங்கே இருந்தே ஆகணும். என்னால பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு ஆகட் அதை பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பா. ஆகட், நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் லெசன் கிடையாது. விச்சஸா இல்லாத அவுட் சைடர் முன்னாடி உன்னோட மேஜிக் ஸ்பெல்ல நீ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் உன்னோட செகண்ட் டெஸ்ட் நீ பாஸ் ஆகவே இல்லை. அதனால மத்தவங்க முன்னாடி உன்னால காஸ் பண்ணதுக்கு நான் அலோவ் பண்ணவே முடியாது. இப்ப பண்ணல, நீங்க எப்பதான் பண்ணுவீங்க? நான் அதிகமான மேஜிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால மத்தவங்க முன்னாடி ஸ்பெல்ல காஸ் பண்ண முடியும். இதுக்காக தான் நான் பல வருஷமாவே காத்துட்டு இருக்கேன். மாஸ்டரா இருக்கிற நீங்க அப்ரெண்டிஸா இருக்கிற எங்களுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தினா மட்டும் தானே எங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதிகமாவே எங்களுக்கு கிடைக்கும். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. நான் உடனே அந்த சைட்டுக்கு போய் விண்டோ வேய செட் பண்ணி நம்மளுக்கு தேவையான மெடிசன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு என்ன நீ அங்க வச்சு மீட் பண்ணு. ஆகட்ட நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு ரூகிய சொல்றத கேட்டோன்னே நான் உடனே என்னோட கிளாக்கையும் ஹேட்டையும் போட்டுட்டு வரேன்னு அவ அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. நாங்களும் உடனே தயாராக போறோன்னு மத்த 3 பேரும் அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருக்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துக்கோ. ரியாலிட்டியை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எனக்கு அவங்கள நினைச்ச ரொம்ப கவலையா இருந்துட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா ஆகட்ட அவ சாதிக்கணும்னு சொல்லிட்டு அதிகமான விஷயத்துல போக்கஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதனால ஏற்படுற விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு அவனுக்கு தெரியாது. ஒரு சின்ன தப்பு பண்றதுனால அவளோட லைஃபே மொத்தமா முடியதுக்கும் வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஆகட்ட கூட்டிட்டு ரூகியோ பிரிட்ஜ் இருக்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்க. மழை வெள்ளம் அதிகமா இருக்கிறனால தண்ணி வேகமா ஓடிட்டு இருக்கும். அதுக்கு நடு பகுதியில கேரேஜ் மாட்டி இருந்துட்டு இருக்க. விச்சஸ் வந்துட்டாங்க. நம்ம இனி எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லன்னு அவுட் சைடர் எல்லாருமே சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. ஆகட் இதை உடனே யூஸ் பண்ணி மத்தவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணு. அந்த வேலை எல்லாமே முடிச்சக்கு அப்புறம் அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. ஆனா இதை மட்டும் நான் யூஸ் பண்ணா போதும் சொல்ல வரீங்களா? வேற என்னது நீ பண்ணணும்னு ஆசைப்படுற? இந்த சிம்பிளான டாஸ்க் கூட உன்னால பண்ணவே முடியாதா? கிரிஃபரி எதுக்காக உன்னை நினைச்சு கவலைப்பட்டான்னு இப்பதான் எனக்கு
எனக்கு நல்லாவே புரியுது. உன்னோட பவரை நீ மத்தவங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு இந்த சிச்சுவேஷன் கரெக்டானதே கிடையாது. அதுக்கு வேற ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும். அப்ப நீ அதை யூஸ் பண்ணிக்கோ. கேர்ஃபுல்லா உன்னோட மேஜிக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைச்சு நீ யூஸ் பண்ணு. இவன் என்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கான். மத்தவங்களை விட நான் கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு ஒத்தான விச்சுன்னு மத்தவங்க எல்லார்கிட்டையும் நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணியே தீர்வேன்னு முடிவு பண்ணிட்டு இருப்பா. விண்டோவை பயன்படுத்தி கிரிஃபரியும் மத்தவங்க எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. கிரிஃபரி அவனோட வாட்டர் சோட பயன்படுத்தி கேரேஜ் பக்கத்துல வர்ற தண்ணியோட ஓட்டத்தை தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். ஏற்கனவே அந்த கேரேஜ்ல 2 பேர் இருந்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த லேடியா அங்க இருந்து ரோகியோ காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்க. வாட்டரோட கரண்ட் எல்லாமே ரொம்பவும் அதிகமா இருந்துட்டு இருக்கும். இது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதனாலதான் எனக்கு தண்ணியை கண்டாலே பிடிக்கவே மாட்டேது. அடுத்தது அந்த பையனையும் காப்பாத்திட்டு ரோகியோ அங்க இருந்து கிளம்புனோனையே அவனோட வாட்டர் சோட வெளியே எடுத்துட்டு இருப்பான். அந்த இடமே வெடிச்சு செதறிட்டு இருக்கும். அவங்க 2 பேரையும் சேஃபா காப்பாத்தி அவங்க அந்த வேலையில சாதிக்கவும் செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க, கார்கோவை பாதுகாக்கணும்னு நினைச்சனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு. நீ சேஃபா என்கிட்ட கிடைச்சிட்டு அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன். கரெக்டான டைமுக்கு வந்தனாலதான் எங்களால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சிச்சு. என்னோட அப்ரண்டிஸ் உங்களுக்கு தேவையான மெடிசனை கொடுப்பாங்க. காயம் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க கிட்ட நீங்க போங்கன்னு திரும்பி பார்த்தனா அவங்க 4 பேருமே அவனோட அந்த வாட்டர் ஸ்வாடு ரொம்ப அமேசிங் அவன் கூலா இருந்துட்டு இருக்குன்னு சந்தோஷம் இருந்துட்டு இருக்க. கிரிஃபரி சென்சை இது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதுதான் என்னோட ரெயின் கிளவர். காஸ்டிங் சீல்ஸ் பேட்டனா பிளேடு முழுக்க சின்னதா அதிகமான சீல்ஸா இருக்கறனால இத பயன்படுத்தி ஒரு ஓஷனையே நம்மளால 2ஆ பிரிக்க முடியும். கிரிஃபரி சென்சை இத தொட்டு பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்கேன்னு டெட்டியா சொல்றதை கேட்டோன்னே முடியவே முடியாது. இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பவர் உங்ககிட்ட இல்லாம இருக்கறனால கண்டிப்பா அது உங்களுக்கு ஆபத்தா வரதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இருக்குன்னு நான் மேல போய் ரிவர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்க போறேன். நான் கீழே இருந்து ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்னு ரோகியோ ரிச்சியையும் கிரிஃபரி டெட்டியாவையும் கூட்டிட்டு குடிச்சிக்கிறத நாங்க திரும்பி வந்துடுறோம். அது வரைக்கும் கீழே இருந்து நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. ஆகட்டும் கோகோவும் இருந்து மத்தவங்க எல்லாரோட காயத்துக்கும் கெட்டு போட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்க. லிட்டில் மிஸ் விச் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னோன்னு என்ன பார்த்து அவன் லிட்டில் மிஸ் விச் சொல்லிட்டான். அதை கேட்டோன்னு அவர் ரொம்ப சந்தோஷம் இருந்துட்டு இருக்க. கியூட்டஸ் அந்த மாதிரி பண்ணாத, உடனே இங்க வந்துருன்னு அவங்க அப்பா பார்த்து கத்திட்டு இருக்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, கேப் இன்னும் இருந்துட்டு இருக்கு. எனக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு வந்துடுறேன்னு மரத்துல கயிறால கட்டி அவன் கீழே இறங்கிட்டு இருப்பான். அப்ப மண் சரிவுனால மரம் பேந்து கீழே விழுந்து அந்த இடத்தையே உடைச்சிட்டு ஒரு பெரிய ராக் ஒண்ணு கேட்டஸ் மேல விழுந்து அவன் மயக்கம் அடைஞ்சிட்டு இருப்பான். அது பக்கத்துல இருந்தனால கோகோவும் காயம் அடைஞ்சு கீழே இருந்துட்டு இருக்க. நீ ஒரு விச்சாதானே இருந்துட்டு இருக்க. உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ப்ளீஸ் என்னோட பையனை காப்பாத்து, உன் காலை பிடிச்சு நான் கெஞ்சி கேட்க ப்ளீஸ் காப்பாத்துன்னு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. இதுதான் எனக்கு கரெக்டான சான்ஸ். என்னோட மாஸ்டர்ஸும் யாருமே இங்க இல்ல. என்னோட செல்ஃப் ஷோவை பயன்படுத்தி அவங்கள கூட்டிட்டு திருப்பி இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்ல. கோகோவும் இப்போ ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கா. என்னோட மேஜிக்கை பயன்படுத்தி மட்டும் நான் அவங்கள காப்பாத்திட்டேன்னா என்னால முடியாதுன்னு நினைச்சவங்க எல்லாரும் முன்னாடியும் என்னால ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உன்னால எந்த மாதிரி ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியும்னு அவ எந்த மாதிரி ஸ்பெல்ல யூஸ் பண்ண போறான்னு எல்லாருமே ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்க. மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இவளோட டிராயிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஆவரேஜா இருந்துட்டு இருக்கு. இவன் இன்னும் குட்டி பொண்ணாதான் இருந்துட்டு இருக்க. உன் மேல நான் அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தேன். எந்த ஒரு டேலண்டும் இல்லாத நீ எங்க ஃபேமிலிக்கு தேவையே இல்லைன்னு அவளோட ஃபேமிலியை விட்டு அவன் விரட்டி விட்டது அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். எதுக்காக அது இப்போ எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அது இந்த மாதிரி டைம்ல ஆகட்டு கியூட்டஸ் நான் எப்படி காப்பாத்தணும், என்னால ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு உடனே சொல்லு. நீ ஏதாச்சும் ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ண போறீனா கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுன்னு ஏற்கனவே ரூகியோ சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தோன கோகோ உன்னால அசைய முடியுமா, உன்னை சுத்தி பார்த்து உன்னோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உடனே சொல்லு. ரிவர் பேங்கோட கேப்ல தான் நான் இருந்துட்டு இருக்கேன். கரண்டும் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கறனால இங்க இருந்து என்ன அடிச்சு கொண்டு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க சேரும் சகுதியும் அதிகமா இருந்துட்டு இருக்கு. நான் ஏறலான்னு பார்த்தா அது வலிக்கு என்ன விட்டுட்டே இருக்கு. கேட்டஸ் மயக்கமாயி இருந்துட்டு இருக்கான். அவன் மேல கிடக்கிற அந்த பெரிய கல்ல அடல்ட்டே நினைச்சாலும் தள்ளதுக்கு வாய்ப்பே இல்ல. அவுட் சைடர் முன்னாடி என்னோட ஸ்பெல்ல வரையதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னு அவ யோசிச்சுட்டு இருக்க. ஈஸ்டீஸ் கேலனோட வில்லேஜ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்னு கிடைச்சிருக்கு. மார்ஷூட்ல பாலம் உடைஞ்சி தண்ணி ரொம்ப பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. நம்ம உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு அவங்க அங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஆகட்டு ரூகியோ சென்சை அவரோட ரிங்க பயன்படுத்தி ஏதோ பண்ணுவார்ல, அது எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீ லிங்க் ரிங்க பத்தி தானே பேசிட்டு இருக்கேன்னு ஒரு கட்டையில கட்டி அதை தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பான். நான் மட்டும் என்னோட பாக்கெட் பேப்பரை இந்த ரிங்கோட பவரை பயன்படுத்தி டிரைவ் பண்ணிட்டேன்னா என்னோட லெவித்தன் ஸ்பெல்ல பயன்படுத்தி இந்த ராக்கை என்னால ஈஸியாவே இங்க இருந்து தூக்கி கேட்டஸ காப்பாத்த முடியும்னு அவளும் அவளோட ஸ்பெல்ல யூஸ் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பா. அவுட் சைடர்ஸ் எல்லாருமே கோகோ எந்த மாதிரி ஸ்பெல்ல யூஸ் பண்ண போறான்னு பாக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க பார்க்காம அவ யூஸ் பண்ணணும்னா அவளோட க்ளோக்குள்ள இருந்துதான் கைய மறைச்சு வச்சுதான் பண்ணியே ஆகணும். ஆனா கோகோவால அதை பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க எல்லாருமே நான் சொல்ல போறது நல்லா கேளுங்க. கிரிஃபரி சென்சாயோட டாப் அப்ரண்டிஸா இருக்கிற என்னோட பேரு விச் ஆகட். உங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு மேஜிக்கல் கிஃப்ட நான் காட்ட போறேன்னு கோகோவால பண்ண முடியலனா என்ன
என்னால கண்டிப்பா பண்ண முடியும்னு அவளோட ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகி லைட் பேட் ஒன்னு வானத்தை நோக்கி பறந்து போயிட்டு இருக்க எல்லாரோட கவனமும் அது மேலே இருந்துட்டு இருக்கும். உடனே உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணினு அகட் சிக்னல் கொடுத்தோன்னே நான் ஏற்கனவே கார்பேசியம் சொல்ற அந்த ஃப்ரூட் மேல லெவிட்டன் ஸ்பெல்ல நான் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஸ்டோன் ரொம்ப பெருசாவும் ஹெவியாவும் இருந்துட்டு இருக்கு. என்னோட அந்த சின்ன பாக்கெட் பேப்பரை பயன்படுத்தி இதை நகர்த்ததுக்கு வாய்ப்பே இல்ல. கேட்டஸ் கண்ண முழிச்சிட்டு இருப்பான். யார் நீ? உங்க காப்பாத்த வந்த கோகோ சொல்ற விச் தானா? நம்ம ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல இருந்து கீழே விழுந்தோம். உனக்கு அது ஞாபகம் இல்லையா? அப்ப நான் இன்னும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கேனா? மேல லைட் பேட் இருக்கிறத பார்த்தோன்னா நான் இறந்துட்டேனோ நினைச்சேன். அது என்னோட ஃப்ரெண்டோட மேஜிக் ஸ்பெல் தான். நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையே இல்லை. உன்னோட ஸ்பெல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா லைட் ஷோ காட்டுறதுக்கு இது கரெக்டான டைமே கிடையாது. அதை பயன்படுத்தி கீழே போய் அவங்கள காப்பாத்திட்டு வர முடியாது. அது மேல ஏறி நம்மளால கீழேயும் போக முடியாது. அப்புறம் இதுக்கு தேவையில்லாம இந்த வேலை நீ பண்ணிட்டு இருக்க. நானே போய் என்னோட பையனை காப்பாத்த போறேன்னு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. அவன் மட்டும் கோகோவோட ஸ்பெல்ல பாத்துட்டேன்னா பெரிய பிரச்சனை வரும்னு அவளை போக விடாம அவ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா அதுக்குள்ள கோகோ அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி கேட்டஸ காப்பாத்தி மேல பறந்து வந்துட்டு இருப்பா. அவங்களோட வேலை எல்லாமே முடிஞ்சோன மேல பறந்துட்டு இருந்த லைட் பேர்டும் அங்க இருந்து காணாம போயிட்டு இருக்கும். ஆகட்டு உன்னை பார்த்தோன்னு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. கீழே நான் எவ்வளவு பயந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். கோகோ அமைதியா என்ன நடந்துச்சுன்னு உடனே சொல்லு. ராக் பிரேக்கிங் ஸ்பெல் உனக்கு ஞாபகம் இருந்துட்டு இருக்கா? ஏற்கனவே அவங்க டிராகன் கிட்ட மாட்டி இருக்கும் போது ரிச்சி அவளோட ராக் பிரேக்கிங் ஸ்பெல்ல பயன்படுத்தி ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போனது ஞாபகம் வந்துட்டு இருக்கும். என்னோட ஃப்ரெண்டோட ஸ்பெல் தான் இப்ப என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கு. உன்னோட ஷைனிங் ஆன அந்த பேட பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஐடியாவே கிடைச்சிச்சு. ஆகட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒன்னும் இது உனக்காக எல்லாம் பண்ணவே இல்லை. எப்பத்துல இருந்து நம்ம ஃப்ரெண்டா மாறணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கேட்டஸ காப்பாத்த நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா எங்க அம்மாவையும் நான் இதே மாதிரி காப்பாத்தியே தீருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு ஒயிட் கலர்ல இருக்க ரோப் அவங்க ரெண்டு பேரையுமே கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். இந்த சில்வர் வெயிட் கேப்சர் பெண்ணட்டையும் ஸ்கார்லெட் க்ளோக்கையும் விங்டு கேப்ஸையும் பார்க்கும்போது எந்த ஒரு டவுட்டும் இல்ல. இவங்க நைட் மோரலிஸ சேர்ந்தவங்க தான். உங்க ரெண்டு பேர்ல யார் இந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணது? பிரிம்டு கேப்ஸ சேர்ந்த நீங்க என்னதான் சில்ட்ரனா இருந்தாலும் எந்த ஒரு மெர்சியும் இல்லாம உங்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு. நாங்க ஒன்னும் பிரிம்டு கேப்ஸ சேர்ந்தவங்களே கிடையாது. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான் நாங்க மேஜிக்கை யூஸ் பண்ணோம். எந்த விதமான ஃபார்பிடன் மேஜிக்கை நாங்க யூஸ் பண்ணவே இல்லை. அதை நீயே கீழே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு கீழே பார்த்தனா கேட்டஸ காப்பாத்ததுக்காக கோகோ அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணனால அந்த ரிவர் பேங்க் மொத்தமுமே சாண்டா மாதிரி இருக்கும். ரிவர் வேப்பரைஸ் ஆகி ஃபாகா மாறிட்டு இருக்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ல நான் யூஸ் பண்ணவே இல்லையேன்னு கோகோ பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. அப்ப நான் அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணது நீ தானா? ஒரு சாதாரண அப்ரெண்டிஸா இருக்கிற ஒன்னால இவ்வளவு பெரிய ஸ்பெல்ல வரையதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ தேவையே இல்லாம ஃபார்பிடன் மேஜிக்கை யூஸ் பண்ணி ரூல்ஸை மீறிட்ட. இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு கோகோவோட மெமரியை எரைஸ் பண்ணதுக்கு அவன் தயாராகிட்டு இருப்பான். இதோட சீசன் 1 பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகுது. பார்ட் 2 இன்னும் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆயிரும். கண்டிப்பா இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான மூவில சந்திப்போம். பாய்.